அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையம் மற்றும் அதனின் மற்றொரு பரிமாணமான துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை இவற்றின் செயல்பாடுகள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து ஆசிரியர் வேதா அவர்களுடன் ஓர் உரையாடல். உடன் உரையாடுபவர் சிகரச் செம்மல். அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து சிகரச் செம்மல். ஆரா யோகா மையம் மற்றும் இம்மையத்தின் மற்றொரு பரிமாணமான துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையின் நிறுவனரும் வழிப்படுத்துவருமான இறையியலாளர் வேதா ஐயாவை இன்று சந்தித்து உரையாடப் போகிறோம். உங்கள் சார்பாக என்னுள் எழுந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்துள்ளார். வாங்க ஆழ்ந்து செவிமடுப்போம். பரிபூர்ண நல்வாழ்வு. வணக்கம் ஐயா. வணக்கம் சிகரஜம்மன் ஐயா. நான் உங்களுடன் பயணிக்கிறேன். முதல்ல நான் எப்படி வந்தேன்னா, உணவு முறை தான் வந்தேன். அந்த உணவு முறை பிடித்து அப்புறம் என்னுடைய உடல் நலம், வாழ்வியல் ஒழுங்குமுறை அதெல்லாம் என்னோட உள்வாங்கி எனக்கு பிடித்ததில் உங்களோட பயணிக்கிறேன். இருந்தாலும் எனக்குள்ள சில கேள்வி ஐயப்பாடுகள்லாம் இருக்குது. இது மக்களின் சார்பாக உங்களுக்குள்ள கேள்வி கேட்க வந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் பதில் தர வேணும் ஐயா. பேசுவோம். என்னுடைய முதல் கேள்வி, ஆரா யோக இயற்கை நல மையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஐயா? எந்த ஆண்டு, அது எப்படி சொல்கிறதுனா, அது இந்த ஆண்டு நான் வயது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி ஒரு 10 வருடம் இருக்கும் துவங்கி. அப்படி தான் சொல்லணும். கரெக்டான சரியான ஒரு தேதி இந்த ஆண்டு அப்படின்னா அது அவங்க மனைவிக்கு தெரியும். சிறப்பு. அதாவது காலம் கடந்து வாழறீங்க. உண்மையை இதுதான் நல்லதுங்க. ஆமாம், அதெல்லாம் அவ்வளோவா நினைவு வச்சுக்கிறது இல்லை. 10 ஆண்டுகள் இருக்கும் நெருங்கி. அதற்கு முன்னாடி நான் வீட்டில் வச்சு அந்த பயிற்சி இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். ஒரு இதுவாக அமைச்சு செயல்படுறது இந்த காலத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சிறப்புங்க. இம்மையத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு தோன்றியது? அதன் காரணம் என்ன? காரணம் அப்படின்னா ஒரு சிந்தனையில் எழுந்தது தான். அதாவது பொருள் தேடலுக்காக இதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்குறதுனால மறுபடியும் என்னுடைய ஐயப்பாடும் சில புதிய மக்களின் ஐயப்பாடுகளும் கொஞ்சம் அதுக்காண்டி மறுபடியும் சொல்கிறேன். அதாவது பொருள் தேடலுக்காக பல துறைகளில் நான் ஈடுபட்டிருக்கேன். அதாவது கணினி துறையிலும் இருந்திருக்கேன். அது எல்லாமே அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதில் பயணிச்சிருக்கேன். அதன் பிறகு இந்த இன்டீரியர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு தொழிலும் அதுலேயும் ஈடுபட்டிருக்கேன். இதிலெல்லாம் நான் பயணித்தாலும் ஒரு எனக்குள்ளே இருந்த ஒரு விருப்பமோ இதுவோ அந்த யோக பயிற்சிகளை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்குள்ளே நான் செஞ்சுக்கணும் அப்படின்னு. அதன்படி நல்ல குருமார்கள் எனக்கு அப்போது வாய்க்கப்பட்டுறது. அது அவங்கள்ட்ட இணைஞ்சு பயணித்து அதை கற்றுக்கிட்டு செய்யும்போது என்னவோ தெரியாது, காலையில் எந்திரிக்கணும், காலையில் குளிச்சிடணும், கண்ணை மூடிட்டு மாடியில் போய் உட்காந்துக்குவேன், தியானம் பண்ணணும். அந்த தியான வகுப்புலாம் அப்போ கிடையாது. யோகாவே அப்போல்லாம் வந்து பெருசாக கிடையாது. இப்போதான் யோகான்றது ரொம்ப பரவலாக இருக்குது. அப்போ பண்ணும்போது அந்த மாதிரி இருப்பேன். அதில் பயணித்ததோட இதுவோ என்ன தெரியல, நான் மற்ற துறைகளில் நான் செயல்பட்டு இருந்தாலும் இது ஒரு பக்கம் எனக்கு ஒரு விருப்பமாகவே யோகாவை சொல்லி கொடுக்கணும், வகுப்பு எடுக்கணுன்றது. இப்போ வீட்டிலே வச்சு அந்த வகுப்புகள்லாம் எடுத்தது தான். அதன் பிறகு மற்ற துறைகளெல்லாம் பயணிக்கும் போது அந்த பொருள் தேடலுக்கே ரொம்ப இதுவாகவே இருக்கும்போது அதில் அதாவது அது தொழிலாக பண்ணது. பணியில் வேலைக்கு செய்யலை, தொழிலாக செய்யும் போது
அந்த கடைசி பணம் வாங்கும்போது அதில் முரண்பாடுகள் வரும். அந்த விலையை கொடுத்தவங்களுக்கும் நமக்குமே. இது என்னுடைய குரல் ரொம்ப மென்மையாக இருக்குமா, இதை அதட்டிலாம் என்னால் வாங்க முடியாது. அதில் நிறைய நஷ்டங்களை சந்திச்சேன் நான். ரொம்ப கடன்லாம் இருந்துச்சு. அதன் பிறகு தான் இது இப்படியே நம்ம இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி சொல்லி கொடுத்து யோகா கலை இப்படி போகலான்ட்டு தான் யோகா பயிற்சிகள் இப்போ நிறையா பள்ளிகள்னா மாணவர்களுக்கு இல்லை, அந்த பள்ளி விடுமுறை நாட்கள்லையோ இல்லை காலையில் பள்ளி துவங்குவதற்கு முன்னரோ இல்லை பள்ளி முடிஞ்ச பிறகு மாலை நேரத்துலையோ அந்த கட்டடத்தில் போய் யோகா பயிற்சிகள் எடுப்பேன். அப்படி எடுத்துட்டு இருந்தது தான். அதன் பிறகுதான் முழு நேரமா நம்ம இதையே செய்வோன்ற ஒரு உந்துதல். அதுக்கு வீட்டெல்லாம் எதிர்ப்பு வந்தது. இந்த யோகா சொல்லி கொடுத்து அந்த வருமானத்துல எப்படி குடும்பத்தை நடத்துவீங்க? ஆனா என்னமோ ஒரு இது இருந்தது, இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதுலதான் தீவிரமா ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அப்போ தொழில் செய்யும் போதும் வந்த வருமானங்கள் வேற. இப்ப இதுக்குன்னு வரும்போது ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். ஆனாலும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பயணிக்கும் போது அதன் பிறகு நமக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த உணவு திட்டங்கள், பட உணவு திட்டம், இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய மக்களை இணைக்கக்கூடிய ஒரு நிலை இதுல ஏற்பட்டுச்சு. அதன் மூலியமா இப்ப முழுக்க முழுக்க அதுலேயே தான் அது நம்மளை அரவணைச்சுக்குது. அந்த அரவணைப்புல நான் அதை நோக்கி அதன் மூலமாக நானும் வரவழைத்து கொண்டேன். இறை சக்தி என்னையும் வரவழைத்து கொண்டது. ஆமா, சிறப்புங்கய்யா, நல்லதுங்கய்யா. அடுத்த கேள்வி, ஆரா யோக இயற்கை நல மையத்தின் நோக்கு என்னங்கய்யா? அதன் போக்கு என்ன? சற்று விளக்கி கூறுங்க. நோக்கு போக்கு சொல்லுங்களா? அதான் நோக்கம் அப்படின்னா, அதான் நான் அனுபவிச்ச அந்த விஷயங்கள் அது நல்லா இருந்துச்சு. காலையில் எந்திரிக்கிறோம், என்னவோ தெரியல, அந்த விழிப்பு காலையிலே வந்துடுது. அந்த செயல்லாம் செய்யும்போது அதுக்கு வார்த்தைகள்லாம் எனக்கு இப்போ கூட சொல்ல தெரியல. அது நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். இதை எல்லாருக்கும் சொல்லலாமே, இதுதானே இயல்பு. அதிகாலை கண் விழிப்பு, காலையில் குளிக்கணும், மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யணும், நம்ம கூட இணைஞ்சு செயல்படணுன்றதுல நான் இப்போ பேசுகிறேன். இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பல உணவு திட்டம்னு ஆரம்பிக்கும் போது வெறும் உணவு திட்டம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முறையும் அது கூட சேர்ந்து பண்ணும்போது தானே அது முழுமை பெறும். இப்போ உடல் எடை குறைக்கணும்னு நம்மளை தேடி வராங்க, வெறும் உணவு முறையை மட்டும் கொடுத்தா அங்கே செயல்படுமானா நிச்சயமா நடக்காது. அப்படி அந்த மாதிரி நிறைய உணவு முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு தான் அதுக்கப்புறம் இதை யாரோ பரிந்துரை செய்யறாங்கன்னு சொல்லி வராங்க. காலையில எந்திரிக்கிறது, அந்த குளிர்ந்த நீரில் குளிக்கிறது, உடற்பயிற்சி, அதோட சேர்ந்து நீங்க உணவு முறைகளும் செய்யும் போதுதான், வாழ்க்கை முறை இதெல்லாம் செய்யும் போதுதான் சரியா வரும்ன்ற விருப்பம் தான். அந்த விருப்பம் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்றதான் நோக்கமா இருந்துச்சு. அதான் நோக்கம். நோக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இது அந்த விருப்பத்துல செயல்பட்டதுதான். போக்கு விருப்பத்துல செயல்பட்டதுல நமக்கு சொற்ப கட்டணங்கள் தான். முதல்ல விருப்ப தொகை தான் நம்ம வச்சிருந்தோம், சின்ன சின்ன கட்டணங்கள் தான். அதுலேயே எனக்கு தேவைகள் பூர்த்தி ஆகுது, என்னுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறணும் போது நான் ஏன் ரொம்ப உருண்டு பிறண்டு சம்பாதிக்கணும்? அது தேவையில்லையே. அப்படின்னும் போது என்ன விரும்புறனோ அது நிறைவேறுது, அது இறை நிறைவேற்றுது, நம்மளை வழி நடத்துது. அப்படின்னும் போது நான் அதுக்கு மீறி ரொம்ப ஆசைப்பட்டோம்னா தான் அதுக்காக நான் ஏதாவது மாற்றி பேசணும், இல்லை புனைவுல கொண்டு வரணும், யாரையாவது தூண்டி விடணும், கூட்டம் சேரணும்னு நான் நினைக்கணும். இதெல்லாம் இல்லையே. அப்படின்னும் போது அது இயல்பாகவே இருக்கு. அந்த போக்குலேயே போய்க்கிறோம். நோக்கு அதுவும் போக்கு அதுவே கூட்டிட்டு போகுது. அதனால அந்த போக்குலேயே போய்க்கலாம் அப்படின்னு இப்போ இந்த போக்கை நான் திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்து இது என்ன போக்கு அப்படின்னும் போது பார்க்கும்போது தான் அது இந்த அடிப்படை ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், தனி மனிதனுடைய ஆரோக்கியம், தன்னொழுக்கம், மனதின் சீர்நிலை, அதன் பிறகு உணவு,
கழிவுகள் இல்லாத தேகம், கழிவு தேக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றது. அது அதோட சேர்ந்த உடல் இயக்கத்துக்கு உண்டான, ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை வந்து உடல் இயக்கம் மிக குறைவு. எல்லாம் சொகுசா நம்ம வாழ்றோம், எல்லாமே வீடு தேடி வந்துடுது, வாகனங்களை பயன்படுத்துகிறோம். அதனால உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த யோகாவும் அதோட செய்யணும்னு சொல்லி இந்த போக்குன்றது இந்த ஐம்பூதங்களை இதாக வச்சு அதுக்குள்ள அதை பொருத்தி நம்ம வடிவமைச்சோம். அது வடிவமைச்சோம்னா இறை உணர்த்தனம் தான். அதன் மூலியமா தான் இந்த செயல்பாடுகள் நம்ம செயல்படுறோம். போக்கு இதான். நான் இந்த போக்குல இருந்தேன். நோக்கங்கள் மிக மிக குறைவு. நோக்கங்கள் இருக்கு, நோக்கம் இல்லாம இல்லை. எல்லாருக்குமே நோக்கம் இல்லாம வாழ முடியாது. அது நோக்கங்களை குறைத்து அதன்படி போறது போக்கு இதுல தான் நம்ம இருக்கோம். இதுதான் நோக்கு போக்கு. சிறப்பு. நீங்க சொன்னீங்க காலையில இருந்து குளிப்பது சொன்னீங்க. உண்மையில எனக்கும் வந்து இந்த ஆரா யோகா ஈர்ப்புல வந்து குளியலும் ஒண்ணுங்கய்யா. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 10 வருடம் குளிப்பேன். ஏன்னா எப்படி அந்த முறைப்படி குளிக்க தெரியாது. அதனால வந்து நான் வந்து இந்த நீர் பிடிச்சிக்கு மூக்குல அதெல்லாம் ஏற்பட்டது. ஆனா நீங்க சொன்ன அந்த வழிமுறைகள், அந்த எலுமிச்சை சாறு விட்டு குடிக்கிறது, அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் பழகும் பொழுது வாயில் தண்ணி ஊற்றி குளிக்கிறது அருமையான நுட்பங்க. அது குளிச்சு உடனே நான் வந்து மூக்கில் இருக்கிற அந்த நீர் பிடித்தெல்லாம் போயிடுது. அப்போ அவ்வளோ அதாவது எனக்குள்ள அந்த கவரப்பட்டதே வந்து என்னன்னா அந்த உணவும் இந்த குளியலும் தான். அதனால நான் என்னென்ன தேடணும் அது அத்துணையும் இங்கு கிடைத்து விட்டது எனக்கு. அதனால்தான் நான் உங்களோட பயணிக்கூடிய இறை சக்தி அந்த அற்புத வாய்ப்பு கொடுத்தது. இறை நன்றி சொல்லுகிறேன். சரிங்க, அடுத்த கேள்வி. ஆரா யோக இயற்கை நல மையங்கள் இப்போது சென்னை, திருச்சி, ஈரோடு, பெங்களூர் ஆகிய 4 இடங்களில் இயங்கி வருகிறது. இந்த 4 மையங்களிலும் என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது ஐயா? அதாவது நீங்க இப்போ சிகிச்சைகள்னு சொல்றீங்க இல்லையா? சிகிச்சைக்கு இன்னொரு பேர் என்ன? மருத்துவம். மகத்துவம். அத மருத்துவம் சொல்லுவாங்க இல்லையா? நான் வந்து இதை மகத்துவம் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க நான் உங்களுக்கே தெரியும், நம்ம மையத்துல நம்ம எழுதுற அந்த வரவங்களுக்கு உண்டான தொந்தரவுகள் என்னன்னு சொல்லி நம்ம எழுதுறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல வந்து எங்கேயுமே அந்த பேஷண்ட்ன்ற வார்த்தையே வராது. அது வராது. அதே மாதிரி இங்க நமக்கு அவங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல கொடுக்கறவங்கள்ட்டையும் நான் சொல்றது, அந்த பேஷண்ட் இன்னைக்கு வந்தாங்களா, இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அவங்க வந்தாங்களா, நலம் பெறுவோர் அப்படிதான் நம்ம எழுதுறோம். ஆமா. இப்ப இது கூட பாருங்களேன், அந்த குழந்தையின்மைக்கு வரவங்களுக்கு கூட அவங்க முதல்ல அந்த வரவேற்பு இருக்கை கிட்ட வரவங்கள்ட்ட பேசி ஒரு சீட் எழுதுவாங்க. எழுதி அதை என்கிட்ட கொண்டாந்து அவங்க கொடுக்கணும், என்னை பார்க்க வரும்போது கொடுக்கணும். அப்ப அதுல அவங்கள என்ன எழுத சொல்லியிருக்கோம்? பிகம் ஏ பேரண்ட்ஸ், பெற்றோராக போகிறவர்கள் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்த சொல்றோம். அப்போ அந்த இடத்துலயே நம்ம சொல்றது அந்த பேஷண்ட்டு, கேஸு இப்படின்றதெல்லாம் மருத்துவமனைகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அது இங்க பயன்படுத்தவே கூடாதுன்றது ரொம்ப உறுதியா நம்ம சொல்லியிருந்தோம். அதுலதான் இங்க செயல்பட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இதை அப்போ நோயாளிகளே இல்லைன்றதுதான் என்னோட பார்வை. நோயின்னு ஒண்ணு இல்லை, நோயின்னு இருந்தாதான் நோயாளிகள். நோயின்னு ஒண்ணு மனித பிறவிகள். நான் என்னுடைய உரையாடல் எல்லாத்திலுமே நான் அடிக்கடி சொல்றது அதுதான். நோய் அப்படின்றது மனித பிறவிக்கு இல்லை. நோயின்னு சொன்னா அது முதல்ல மனதில் வர்றதுதான். அதன் பிறகு உடல்ல அது நல குறைபாடுகளா மாறும். சீர்கேடுகள் மாறும்போது உடல் நல சீர்கேடுகள் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி, ஏன் நல்லாதான் சொல்லிட்டு போங்களேன். இப்போ நீங்க ஆங்கில மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்க வரும்போது முதல்ல என்ட்ரி போடுறாங்க, இந்த பேஷண்ட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவங்கள வந்து அட்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அறை கொடுத்து அங்கே ஒரு 10 நாள் இருந்து மருத்துவம் பார்த்து அவங்க வெளியில் போகும்போது, வெளியில் அங்கே மருத்துவமனை விட்டு வீட்டுக்கு போகிறாங்கன்னா இன்னைக்கு இந்த பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ் தான் சொல்லுவாங்க. ஆமாம்.
அப்ப 10 நாள் மருத்துவம் பார்த்தாச்சு, அப்ப இன்னும் பேஷண்டான்றதான் என்னோட கேள்வி. நலம் பெற்றோர். இல்ல அங்க காத்திருப்பு இருக்காங்க இல்லையா, அந்த வெயிட் பண்றாங்க இல்லையா ரிசப்ஷன்ல, அங்க என்ன போடுறாங்க, அவுட் பேஷண்ட் வெயிட்டிங், நலமடை போகிறவர்கள் காத்திருக்கும் அறை போடலாம் இல்லையா, குணமடைய போகிறவர்கள் தங்கும் அறை, இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கேன். யாரும் அது நம்ம பயன்படுத்தலாம், இது யாரும் சொல்லி கேட்க போறது இல்ல. அது ஒரு குற்ற உணர்ச்சி வருது இல்ல, ஒரு பேஷண்ட்னு சொல்லும் போது நீங்க ஒரு நோயாளி, தமிழ்ல சொல்லி பாருங்களேன். ஆமா, அது வாய் கூசுது இல்ல சொல்லும் போது. ஆங்கிலம் இந்த மாதிரி கீழான விஷயத்தெல்லாம் ஆங்கிலத்துல நாகரிகமா சொல்லிப்பாங்க. ஆனால் அது திரும்ப திரும்ப உறுதிப்படுது இல்ல, அது சொல்ல சொல்ல அததான் நம்ம சொல்றோம். அப்படின்னும் போதுதான் நான் இது நோயே இல்லை, நோயாளியும் இல்லை அப்படின்னும் போது இங்க மருத்துவம் இல்லையே. நோயும் நோயாளி இருந்தா தானே இங்க மருத்துவம். அப்ப நம்ம இங்க வழிகாட்டுதல் தான் வழங்குறோம். அப்படின்னும் போது இது மகத்துவம் அப்படின்னு சொல்றோம். நோயும் இல்லை நோயாளியும் இல்லை, அப்ப அங்க மருத்துவமும் இல்லை. அதனாலதான் இதை மகத்துவம் அப்படின்னு நான் சொல்றது. இதுல நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு உண்டான குறைபாடுகள் என்னென்னவோ நம்மள்ட்ட வந்து அந்த ஸ்கேன் பண்ண ஃபைல் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க, வந்து நம்மள்ட்ட பேசுறாங்க. அந்த ஆலோசனைக்கு வந்து நம்மள்ட்ட பேசும்போது அவங்கள நம்ம டயக்னோஸ் பண்றது, பரிசோதனை பண்றது, அவங்க சொல்றத வச்சு அவங்களுடைய பசிக்குதா, தூக்கம் நல்லா வருதா, மலம் ஒழுங்கா கழியுதா, இந்த இதெல்லாம் கேட்குறோம். அப்போ அவங்கள்ட்ட சொல்ற அவங்க பதிலையும் அதோட நம்ம இந்த கால்பாத சிகிச்சைன்ற ஒரு சிகிச்சை முறையும் நம்ம பண்றோம். அந்த சிகிச்சைனா மகத்துவ முறை, அந்த மகத்துவத்தை கொடுக்குறோம். அதன் வழியா அந்த கால் பாதத்துல அந்த உடல் தனக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை அழகா வெளிப்படுத்தும். அதனுடைய நிறம், அதுல உள்ள கோடுகள், அதுல உள்ள புடைப்பு தன்மைகள், வீக்கம், இதெல்லாம் தெரியும் அடிப்பாதத்துல. அதை தாண்டி அங்க உள்ள நாடி துடிப்புகள், கால் பாதத்துக்கு கீழேயே நாடி துடிப்புகளையும் பாக்குறோம். எல்லாமே கையில நாடி துடிப்பு பார்ப்பாங்க, இதுலயே நம்ம நாடி துடிப்பு தெரியும். அந்த குழந்தைன்மைக்கு வர்றவங்களுக்கு கால் பாதத்துல நாடி துடிப்பு பார்ப்போம். இப்படியான இந்த கண்டுபிடிப்பு, அவங்க உடம்புல என்ன நல குறைபாடு கண்டுபிடிச்சு அவங்க சொல்றதையும் கேட்டு அதன்படி நம்ம ஆலோசனைகளை வழங்குறோம். அதுல முதல் அடிப்படை உடல்ல உள்ள கழிவு நீக்கம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அது கொடுத்துட்டு அதன் பிறகு அடுத்த நாள் 3வது நாள்ல இருந்து 2 நாள் அந்த வழிமுறைகளை நம்ம கொடுக்குறோம். 3வது நாள்ல இருந்து அவங்க காலையில அவங்க வீட்டுல அந்த அதிகாலை கண் விழிப்பு, குளியல், அவங்களே தன்னை தயார் பண்றதுக்குண்டான வழிகாட்டுதல்களை ஒரு வாட்ஸ்அப் மூலியமா ஒரு குழு உருவாக்கி அதுல அவங்களை இணைச்சு தினமும் நம்ம பொறுப்பாளர்கள் வந்து நாளைக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாள் அனுப்பிடுறாங்க. அதுலயே அவங்க கேட்டுக்கலாம் இந்த சந்தேகங்கள் இருந்தா. ஏன்னா அவங்க எவ்வளவு நாள் புறையோடி போன பல வருடங்கள் மாத்திரையை எடுத்துக்கொண்டதெல்லாம் அன்னைக்கே நம்ம நிறுத்திட்டு தான் நம்ம இதை வழங்குறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு புடிமானம் வேணும். ஏன்னா இத்தனை நாள் பிடிச்சிருந்த மாத்திரை மருந்துகள்ன்ற ஒரு புடிமானத்தை விட சொல்றோம் நம்ம. அப்ப அவங்க இன்னொன்னு பிடிக்கணும்ல. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு நிலைமை. எதையாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு நான் என்ன தேத்திக்கணும் அப்படின்றது. அப்ப நான் எல்லாத்தையும் விட சொல்றேன்னா நடுவுல விட்ட மாதிரி ஆயிடும். அப்போ நீங்க இதை பிடிச்சுக்கோங்க, உங்களை பிடிச்சுக்கோங்க, நீங்களே நீங்க காலையில எந்திரிங்க, உங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுங்க, உணவு முறையை ஒழுங்கு பண்ணுங்க, வாழ்க்கை முறையை ஒழுங்கு பண்ணுங்க. அதையும் தாண்டி ரொம்ப குறையோடி போயிருக்கா, இன்னைக்கு மருந்து இல்லாத மகத்துவ முறைகள் நம்ம நிறைய இருக்கு நம்ம சுத்தி. அந்த மகத்துவ முறைகளை நம்ம இங்க கொடுக்குறோம். கால் பாத அழுத்த சிகிச்சை கொடுக்குறோம், அந்த முறை கொடுக்குறோம். அதன் பிறகு இந்த எண்ணம் தெரப்பின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, நியூரோ மஸ்குலர் தட்டி குணப்படுத்துற முறை, அது ரொம்ப அருமையான முறை. அது இதெல்லாம் நல்ல ஆசான்கள்ட்ட நாங்க தசை எலும்பு சீர்மை, தண்டுவோட முழு அதாவது எலும்பு சீரமைப்பு சிகிச்சை முறை, அந்த மகத்துவ முறைகளை கொடுக்குறோம். முக்கியமா இதுதான் வாழ்வியல் முறை, உணவு முறை. இதை செய்யும் போதே அவங்களுக்கு 90% அவங்க தயாராகிறாங்க. 10% அவங்களுக்கு இந்த மருந்து இல்லாத மகத்துவ முறைகளை கொடுக்கும்போது ரொம்ப எளிமையா எவ்வளவு பேர் அதுல முன்னேற்றம் அடைஞ்சு வெளியில வந்துடுறாங்க. இந்த முறைகளை தான் நம்ம பின்பற்றுறோம். இதை தாண்டி சளிக்கு உண்டான இந்த நசிய முறைகள்,
அதன் பிறகு இந்த வயிற்று செரிமானத்துக்கு உண்டான வயிறு அழுத்த முறைகள் கொடுக்குறோம். அப்புறம் இந்த இன்னொன்று இந்த கப்பிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அந்த முறைகளும் நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுறவங்களுக்கு தேவையானது. அது இங்கே மையத்துக்கு வந்து அவங்க செய்யறது ஒரு 10% தான். மிச்சம் 90% அவங்க வீட்டில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நம்ம கொடுக்குறோம். இதோட சேர்ந்து மனதை சீரமைக்கிறதுக்கும் நம்ம ஆத்ம சுத்தி, ஏன்னா அடிப்படை அதுதான், முதல்ல மனம். இப்ப அதுக்கு அந்த ஆத்ம சுத்தி ஞானகுரு அவங்க வழங்கிய வழிகாட்டுதல்களை நம்ம பரிந்துரைச்சு அவங்கள பண்ண சொல்றோம். துருவ தியானம், அவங்க உடலே அவங்க போற்றணும், பேணுவது போற்றுவது, இதுலயே குணமாகும். அந்த முறைகளை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நேற்று கூட வந்து ஒரு நலம் பெறுவர் வந்தாங்க. அதாவது உடல் செல்கள் வந்து புதுப்பிக்க முடியாத நிலையில தான் வந்து அவங்க வந்தாங்க. அந்த படியை வந்து மயக்க நிலையில தான் வந்து வந்தாங்க. அவங்கள வந்து நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அவங்களுடைய கணவரும் அவருடைய உடல்நிலையை சரித்துக்கும் பார்த்தாங்க. அதாவது சர்க்கரை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பரிந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அவருக்கு மகத்துவமே தேவையில்லை, சிகிச்சை தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டீங்க. அப்போதான் என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து எல்லாருக்கும் எதுவும் தேவையில்லை, அந்த பாதத்தை பார்த்தே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு. சில பேருக்கு தேவை, சில பேருக்கு தேவைன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆனால் நம்ம வெளியே எங்கன்னா போனாங்கன்னா அதுக்கு அதுக்கு கட்டணம்லாம் வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நேற்று பார்த்து எனக்கு ஆச்சரியம் என்னன்னா வந்து, அவங்களுக்கு நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு சிகிச்சை வேணாம் அப்படின்னு விட்டீங்க. அது எப்படிங்க ஐயா? அதுதானே இருக்கிறத சொல்லணும் அப்படின்றது. அதாவது மருத்துவத்துல மட்டும் மிகப்பெரிய பாவச் செயல் எதுனா, அச்சுறுத்தல் பண்ணக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது வந்தவங்களை, பொய் சொல்லவே கூடாது. இது ரெண்டும் அதாவது பொதுவான பொய் சொல்றது வேற. அவங்க நம்ம நம்பின்னா யாரோ பரிந்துரைச்சிருக்காங்க, இங்க போங்க, அவங்க எல்லாமே பாத்துக்குவாங்க, சரியா வழி நடத்துவாங்கன்றத சொல்லி அனுப்புறாங்க. அப்படிதான் நம்மளை தேடி வர்றாங்க. நம்ம பெருசா விளம்பரம் பண்றதோ தெரியப்படுத்துறோம், இந்த மாதிரி முறைகள் இருக்கு, நீங்க எங்கெங்கயோ போய் ரொம்ப சிரமப்படாம நீங்க எளிமையா இதுல சரி பண்ணிக்கலான்றத நம்ம தெரியப்படுத்துறோம். அப்படிங்கும்போது பரிந்துரைத்து வர்றவங்க தான் இங்க அதிகம். அவங்க சொன்னாங்க, இப்படி எங்கெங்கயோ இருந்து சொன்னாங்கன்றதான் வராங்க. இப்படி அந்த எங்கெங்கயோ போயிட்டு தான் இங்க நம்மளோட கடைசியா அந்த இயற்கை அப்படின்ற ஒண்ணுக்கு வருவாங்க. இப்படி வரும்போது அவங்கள நம்மளுடைய சுயநலத்திற்காக, நமக்கு இங்க அவங்க வந்தா நமக்கு பணம் கிடைக்குமே, இந்த மாதிரி நோக்கங்கள்லாம் வச்சுட்டு பண்ணோம்னா அது பெரிய குற்ற உணர்ச்சி. அது எனக்கு அதுல ரொம்ப குற்ற உணர்ச்சி வந்துடும். அது கேள்வி நம்ம ஊருக்கே பதில் சொல்லிடலாம். நமக்குள்ள உள் மனசு கேட்கறதுக்கு, ஏன்னா உயிருக்கு தெரியும் எது உண்மை எது ஆழம் அப்படின்றது உயிருக்கு தெரியும். அதை ஏமாத்த யாருமே. அப்படின்னும் போது அங்க அவருக்கு நல்லா இருக்கு. அந்த அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு புற்றுநோய் 4வது நிலையில இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்புல அந்த இதுவே இல்லை. அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல்களை நம்ம வழங்கியிருக்கோம், அவங்க செய்ய துவங்கிட்டாங்க. இவருக்கு வந்து இவருக்கு சர்க்கரை இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, தைராய்டு இருக்கு, பிபி இருக்கு, எல்லாத்துக்கும் மாத்திரை போட்டிருக்கோம். நான் அவரை பாக்குறேன், அவருக்கு எல்லாமே சீரா இருக்கு. இப்ப தன்னோட மனைவி இப்படி இருக்காங்களேன்ற ஆழ்ந்த கவலையும் வருத்தமும் மனதில் பதிந்துள்ளது. அந்த இதுல இவருடைய செரிமானம் சரியா இல்ல, சுரப்பிகள் சரியா சுரக்காது. ஏன்னா மனம் தானே இங்க உடல். அது மூலியமா ஏற்படக்கூடிய நிலை மாற்றங்களை இந்த மருத்துவத்துறை கண்டுபிடிச்சு அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கு. இததான் நம்ம தெளிவுபடுத்துறோம். ஒண்ணுமே இல்ல, இத சாதாரணமா எடுத்துக்கோங்க, அவங்க நலம் பெற்று சரியாயிடுவாங்க. இப்ப வீட்டுல இருக்க எல்லாருமே, அவங்க பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க. அப்ப எல்லாருமே அந்த அம்மாவை ஒரு நோயாளி மாதிரி பார்வையில பாக்குறாங்க. அந்த அம்மாவும் நிறைய தனக்கு ஏதோ இதுக்கப்புறம் நமக்கு, ஏன்னா இந்த அறிவுள்ள இந்த மருத்துவத்துறை இருக்குல்ல, அறிவாளி மருத்துவத்துறை, அது ஒரு காலத்தை வேற நினைப்பாங்க, இத்தனை நாள் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க, இப்படிலாம் உங்களுக்கு நடந்துரும்.
இது எதுக்கு சொல்லுவானே அப்படின்றத என்னோட கேள்வி. உன்னால முடிஞ்சா குணப்படுத்து, இல்லையா நீ சும்மா இருந்துட்டு அப்படின்றதுதான். இந்த எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. ஆமா. அப்போ நம்ம அதெல்லாம் இங்க நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்துறோம். மனம்தான் இங்க முக்கியம் அப்படின்றத. அப்போ அந்த வீட்டு சூழலே மாறணும். அதுக்குதான் நம்ம அருமையான ஞானகுரு கொடுத்த துருவ தவத்துல ஒவ்வொரு உறுப்பையும் அதை உருவாக்கிய அணுக்கள் மேன்மை பெறணும்னு நம்ம அந்த தியானத்துல எடுக்கிறோம். அப்படி எடுக்க எவ்வளவு பேர் அதுல இருந்து வெளியில வராங்க. தீவிரமான உடல் இதுல இருந்து அந்த உணர்வுகளை மாத்தும் போது அங்க சிதைந்து போன அணுக்களே நலமடைந்து புது அணுக்கள் உருவாகி அவங்க நலமடைகிறாங்க. அதெல்லாம் தான் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த புரிதலை கொடுத்து நம்ம சொல்றோம். அப்ப அந்த அம்மாவுடைய கணவருக்கு அது எதுவுமே இல்லை. சர்க்கரைன்ற பாதிப்பு இல்லை, தைராய்டு சரியா இருக்கு, கொலஸ்ட்ரால்னு ஒண்ணு இல்லை, அவர் முகமே மாறி இருக்கு. அததான் புரிய வச்சு அப்ப மருத்துவமே அவங்களுக்கு தேவையில்லை, இந்த நல கொள்கைகளை நீங்க கடைப்பிடிங்க, அது போதும். அவர் எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடல்ல சீர்கேடுகள் ரொம்ப குறைவு, மருத்துவம் அதிகம், மருந்துகள் அதிகம், அதனாலதான் உடலுக்கு கேடு ஏற்படுது. ஆமா, அதோடைய பக்க விளைவுகளுக்கு பதில் சொல்லணும்ல. ரசாயனம் மாத்திரைகளை எவ்வளவு நாள் உடம்பு ஏத்துக்கும், அதை சொல்லி புரிய வச்சுதான் அதெல்லாம் வேண்டாம், நீங்க வெளியில வந்துருங்க, மருந்து மாத்திரைகள் வேண்டாம், இந்த நல கொள்கைகளை நீங்க கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். அதுவும் அவர் தெளிவாயிட்டாரு. நல்லதுங்கய்யா. அடுத்த கேள்வி, நம்ம இம்மையத்தின் மூலம் நலம் பெற்று பயன்பெற்ற சில சிகிச்சை முறைகளை பற்றி கூறுங்க. எப்படி சொல்றீங்க? அதாவது நம்ம ஆரா யோக மையத்தின் மூலம் நலம் பெற்று பயன்பெற்ற சில சிகிச்சை முறைகள். சிகிச்சை முறைகளா? முறைகளை பற்றி கூறுங்க. அதாவது என்ன, இந்த சிகிச்சை மூலமா வந்து அவங்க வந்து குணம் பெற்றாங்க, அது போல ஏதாவது? இல்லை, என்னோட பார்வை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அதாவது மாற்று மருத்துவம்னு அதை சொல்லுவாங்க. என்னோட பார்வையில மாற்று மருத்துவம்னா என்னன்னா, ஆங்கில மருத்துவம் தான் மாற்று மருத்துவம். இந்த நம்ம மரபு வழிபட்ட மருத்துவம் தான் மருத்துவம். அதுதான் மருத்துவம், அதுல எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. ஆனா இங்க நம்ம எல்லாருமே இததான் வந்து மாற்று மருத்துவமா பேசிட்டு இருக்கோம். இது மனிதர்கள் தோன்றியதுல இருந்து நம்ம மகரிஷிகள் சித்தர் பெருமக்கள்லாம் கொடுத்த மருத்துவ முறைகள் தானே. மகத்துவ முறைகள், அதெல்லாம் அதான் மகத்துவ முறைகள். அதன் பிறகுதானே இதெல்லாம் வந்தது. அப்ப அதுதானே அடிப்படை மருத்துவம். ஆதி மருத்துவம் எது? நம்மளதுதான். மாற்று மருத்துவம் எது? இப்ப வந்தது இந்த ஆங்கில மருத்துவம். அப்ப இத போய் நம்ம ஆங்கில மருத்துவம், இது மாற்று மருத்துவம் பேசுறாங்க எல்லாரும். என்னோட பார்வையில அதுதான் இதுக்கு தீர்வு. இப்ப அதாவது நம்ம பொதுவா சொல்றது, ஆங்கில மருத்துவத்துக்கு எதுக்கு போகணும்? அவசர கால உதவி, உண்மைதான், அறுவை சிகிச்சை, அந்த கண்டுபிடிப்புகள், ஸ்கேன் பண்றது, அது மாதிரி டயக்னோசிங் அப்படின்னு சொல்றது, இதுக்கு மட்டும் அங்க போய்க்குங்க, எல்லாத்துக்கும் போய் அங்க நிக்க வேண்டாம், நீங்களே உங்களை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்திக்கிட்டே வரோம். அது புரியும் போது புரியட்டும். அப்போ நான் நீங்க கேட்குற கேள்வியில பார்க்கும்போது இதே மாதிரி இந்த மாதிரி மருத்துவ முறைகள் எவ்வளவோ இருக்கு. நான் இப்பயே நம்ம செய்யறதுல சொல்றோம், எவ்வளவோ இருக்கு. அக்குபஞ்சர் இருக்கு, சீட் தெரப்பி இருக்கு, அது மாதிரி எண்ணிலடங்காத முறைகள் இருக்கு. இது என்னோட கருத்து தான். அப்படி சொல்லும் போது முறைகள் எத்தனை வேணா இருக்கட்டும், ஒரு நலமடைய விரும்புறவர் வழிகாட்டுற ஒருத்தரை நாடி வராருன்னும் போது அங்க அவர் மருத்துவரா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதான் திரும்பவும் சொல்றேன், இது என்னோட கருத்துல இருந்து நான் சொல்றேன். சொல்லுங்க. அவர் மருத்துவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே தேவையில்லை. இப்போ என்னை தேடி வராங்க, நானா மருத்துவரா? நான் மருத்துவமே இல்லையே. எனக்கு என்ன தெரியும்? உடலை பற்றியான கொஞ்சம் புரிதல் தெரியும். இந்த புரிதலை தான் நம்ம
கொடுக்குறோம், ம், ம், பகிர்ந்துக்கிறோம், ம். புரிய வைக்கிறோம். ம், ம். இதுலயே இவ்வளவு நலம் அடைகிறாங்கன்னும் போது இதுக்கு இந்த மருத்துவ முறைகள் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ம், 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 ம். நலம் விரும்பி நாடி வராங்க. ம். நம்ம உடலை பற்றியான புரிதல் முழுமையா புரிஞ்சுக்கலாம், பிறவி பத்தாது. ம், 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 ஆமா. ம். அப்போ நமக்கு தெரிந்த, நம்ம புரிந்து உணர்ந்த விஷயங்களை அவங்களுக்கு பரிந்துரைக்கிறோம். ம். அதுக்கு மேல நமக்கு தெரியல, எல்லாம் தெரிஞ்சதா இருக்க முடியாது யாருமே. ம், ம், ம். எதுவுமே தெரியாதவங்க யாரும் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் ம், இல்லை. ம், ம், ம். அப்படிங்கிறதுல பார்க்கும்போது ம். அவங்க அதை தாண்டி கேட்டாங்கன்னா அது சம்பந்தமான நபர்கள்ட்ட நம்ம தொடர்புகளை ம். அவங்களை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டும். ம், ம், ம். அதனால எனக்கு இந்த அஹ், முறைகள் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சிறப்புங்கய்யா. அடுத்த கேள்விங்கய்யா. ஆரா யோக மையத்தின் செயல்பாடுகள் குறித்து சற்று விளக்கமாக கொடுங்க. ஆரா யோகா மையத்தோட செயல்பாடுகள் நீங்களும் பாக்குறீங்க. ம். ஆஹ் இருந்தாலும் மக்களுக்காக. ஆமா ஆமா. ம். இது எவ்வளோ பேர் வந்து நம்மள்ட்ட இணையிறாங்க. ம், ம், ம். அது இல்லாம நம்ம இணைய வழியாகவும் பல குழுக்கள் துவங்கி அது மூலியமாவும் எவ்வளோ இணைக்கிறாங்க. இந்த ஆரா படவுணவு திட்டமே 353 தாண்டி இப்போ நடந்துட்டு இருக்கு. மாதத்துக்கு ஒரு குழு பல வருடங்களா நடந்துட்டு இருக்கு. உலக அளவுல இருந்தே மக்கள் இணைஞ்சு அதுல பயணிப்பாங்க. என்ன நேராவே பார்த்தது இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, பார்த்ததே கிடையாது. எப்பயோ எங்கேயோ சந்திப்போம், இல்லை ஏதோ ஒரு இணைய உரையாடல் நடக்கும்போது அவங்க அதுல இணைஞ்சு பேசும்போது அப்ப வெளிப்படுத்துவாங்க, நான் இத்தனாவது குழுல இருந்தேன், அப்ப எனக்கு உடல்ல இந்த தொந்தரவு இருந்தது, இப்ப வரைக்கும் அது இல்ல, சரியாயிடுச்சு அப்படின்றதெல்லாம் தெரியப்படுத்துவாங்க. அப்போதான் அது தெரியும், இது ஒரு தொடர்ந்து இது நடக்குது. இது இறை உணர்த்தல், அதுலதான் நம்ம இதை செயல்படுத்திட்டு வரோம். அது எத்தனையோ பேரை இணைச்சு அவங்கவுங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களையும் உடல் மேம்பாடுகளையும் ஆரோக்கியத்தையும், ஆரோக்கியம் மட்டும் இல்லாம அந்த வாழ்வியல் முறைகள் தான், அதையும் அவங்க பின்பற்றும் போது அது இயல்பு தானே. நம்ம ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல, இயல்புக்கு திரும்ப சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப அந்த இயல்பு அவங்க தொடரும்போது அந்த அவங்களுக்குள்ள இயங்கக்கூடிய உயிரே அவங்கள வழி நடத்துது, அவ்வளவுதான். எல்லாருக்குள்ள இருக்கிறது உயிர் ஒண்ணுதானே. அப்ப நம்ம என்ன விரும்புறோமோ அது எல்லாருக்குள்ளயும் அது விருப்பமா போய் சேருது. இதுதான் நம்ம செயல்படுத்திட்டு வரோம். இதுதான் அடிப்படை வந்து உடல், வாழ்வியல், உணவியல், மனவியல், உடலியல், அதை தாண்டி உடல்ல தேகம் தேக்கம் இல்லாம இருக்கணும், கழிவுகளோட தேக்கம் இல்லாம பாக்குறது தான் நம்ம சொல்லித்தரோம், வழி நடத்துறோம், அதுல பின்பற்றுறாங்க. இதுதான் நம்மளுடைய செயல்பாடுகள். குழுக்கள் நிறைய நம்ம ஏன்னா இப்போ முதல்ல கொடுத்த ஒரு சில வழிமுறைகளையே, ஏன்னா இப்போ ஆரம்ப கட்ட காலங்கள்ல இது முக்கியமா நான் சொல்லி ஆகணும். பட உணவு திட்டம் நான் ஆரம்பிச்ச புதுசுல பழங்கள்லாம் இயற்கையா இருந்துச்சு, இப்போ இல்லையே. அப்போ விதை இல்லாத பழங்கள்லாம் அப்ப நாங்க பார்த்ததே கிடையாது. நிறைய பழங்கள்ல விதையே இல்லை, செயற்கை பழம் விற்கிறாங்க. அது ஒண்ணு. ஒரு மாசம் ஆனாலும் கிட மாட்டேங்குது. சமையலுக்கு பயன்படுத்துற தக்காளியே இன்னைக்கு ஒரு மாசம் உருளு ஓடுது. அது முதல்ல எல்லாம் நாங்க அந்த வெஜிடபிள் சாலட் அப்படின்னு சொல்லுவோம், அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்போல்லாம் சொல்லி, இப்போ சொல்ல எங்களுக்கு கூச்சமா இருக்கு, அச்சமா இருக்கு. எப்படி சொல்றது, அதுல தக்காளின்னு சொல்லவே இப்போ தக்காளியாவே இல்லையே. அப்போ அந்த உடல்கள் மாறிடுச்சு, உணவுகள் மாறிடுச்சு. சரி, இப்பயும் பட உணவு திட்டம் நடத்துறோம். அதுல பயணிக்கும் போது சொல்லிடுறோம், நீங்க விரும்புங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரியான இயற்கையான பழங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் நாடி தேடி பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்றோம். சரி, அப்படி பழங்கள் கிடைக்குதுன்னா அதை விளைவிக்கிற மண் இன்னைக்கு எப்படி இருக்குன்றது அப்படியும் பார்க்க வேண்டியது. ரொம்ப அப்படியே நம்ம பின்னோக்கி போனா
எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ரசாயனங்களும் இதுவுமா வந்துருது எப்படியாவது. இப்போ இந்த பழ உணவுமே தொடர்ந்து நடத்த நமக்கு அச்சமா இருக்கு. இப்போ எந்த பழங்களை வாங்கி எப்படி சாப்பிடுவாங்க, மருந்து தெளிச்சு வருது, இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட விஷயங்கள் தான் சுத்தி நமக்கு கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுல இன்னும் வெளிநாட்டுல வாழ்றவங்க எல்லாம் இதை நம்ம கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு மாற்று விஷயங்களை நம்ம சொல்லி பண்ண சொல்றோம். அதனால இப்போ இந்த உடல்களும் மாறுது, அதுக்கேற்றபடி உடல்களும் மனித உடல்களும் மாற்றம் அடையுது. இப்போ இந்த குழுக்களே நம்ம அந்த சர்க்கரை சவால்ன்ற ஒரு அடுத்த கேள்வி கேட்கலாம், நீங்களே சொல்லிட்டீங்க. சர்க்கரை சவால் சொல்லுங்க. அந்த குழுவை முதல்ல நாங்க பண்ணும்போது ரொம்ப எளிமையா வெளியில வந்தாங்க, அதுல இருந்துலாம் வெளியில வந்தாங்க. இப்ப என்ன கொடுத்தாலும் ஒரு சில பேருக்கு அது உடம்பு தன்னை மாத்திக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த வீரியமான மருந்துகளுக்கு அவங்களுடைய செல்கள் உள்ள இதுவாயிடுது. அப்போ அதுக்கேத்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அவங்கள அந்த உடலை மேன்மையடை செய்யறதுக்கு இப்ப கொஞ்சம் கடினமா இருக்கு. இப்ப அதுக்குண்டான தன்மைகளை நம்ம நிறைய மாத்தி அமைக்கிறோம் மருந்துகள் இல்லாம செய்யறதுனால. அப்ப அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி, அது அவங்களே எப்படி செஞ்சுக்கணும் இப்படின்ற வழிகாட்டுதல்கள்லாம் நம்ம இப்போ கொடுக்குறோம். முதல்ல அதெல்லாம் தேவைப்படலை, ஏன்னா அவ்வளவு வீரியமான மருந்துகள்லாம் அப்ப இல்லை. இப்போ அவங்க சும்மா சாதாரணமா எடுக்கிறதே 1000 mg 500 mgன்றத ஒரு நாளைக்கு 3 வேளைலாம் எடுக்கிறாங்க. சர்க்கரைக்கு போடக்கூடிய மாத்திரைகளுடைய பக்க விளைவுகள்லாம் பார்த்தா அது எப்படி சொல்றது, அவ்வளவு இருக்கு. அப்போ அதனால் பல வருடங்களா எடுக்கிறாங்க அந்த மாத்திரைகளை. உடலே உள்ளுக்குள்ள அந்த ரத்தம், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் கடினத்தன்மைக்கு போகுது, அந்த அடர்த்தி தன்மை கூடிருது. கூடின பிறகு அதுக்கு பிபி, அப்புறம் அதுக்கு மாத்திரை, அதன் பிறகு கல்லீரல் பாதிப்படையுது. இப்படி ஒவ்வொன்னா மோசமான நிலைக்கு தான் போறாங்களே தவிர மேன்மை அடைகிறது அங்க இல்லை. அப்போ இவங்களை இந்த இயற்கையான முறையில கொண்டு வந்து அவங்கள அந்த மருந்துகளோட பாதிப்புல இருந்து வெளியில கொண்டு வர்றதுதான் இங்க சவாலா இருக்கு. அதுக்குதான் அந்த பேரு சர்க்கரைக்கு சவால்னது சர்க்கரைக்கு இல்ல, மருந்துல வெளியே கொண்டு வரணும், வெளியில கொண்டு வரதான். மனசுல ஆழமா பதிஞ்சு வச்சுக்கிறாங்களா, இது குணப்படுத்தவே முடியாது, வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை தான், இது யாரு எழுதின தீர்ப்பு, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க மனசுல முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட வந்து ஒரு அம்மா வந்து இலங்கையில கூப்பிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு வந்து கணவருக்கு வந்து 78 வயது ஆகுது, இது மாதிரி வந்து சர்க்கரை இருக்குது, ஒரு 30 ஆண்டு காலமா இருக்கு, 30 ஆண்டு காலமா இருக்கு, எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ அது போல ஏற்படுது. அப்போ அதை வந்து எப்படி நம்ம அவரோட பேசி எப்படி அவங்களுக்கு எப்படி தீர்வு தருது? அதான் இப்போ நம்ம வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வந்து இந்த இணைய வழி வழிகாட்டுதல் மற்றும் பின்பற்றுதல் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுக்குறோம். அதுல நல்லா நிறைய பேரோட இது மாறி இருக்கு. இப்போ அந்த துபாய், பக்ரைன், அந்த அமெரிக்கால இருந்துலாம் நம்மள்ட்ட அது தனி குழுவா நம்ம உருவாக்கி அவங்கள வழி நடத்துறோம், பொறுப்பாளர்கள் அவங்கள வழி நடத்துறாங்க. அப்படி இப்ப இந்த மாதிரி வரவங்களுக்கு முதல்ல இணைய வழி ஆலோசனை, நேரடி வீடியோ கால், அந்த முகத்தை பார்க்கணும், முகத்துல தெரியும் அந்த நோய் அறிதல் அப்படின்றது, முகத்தை பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். அவர்களுடைய கண், அவர்களுடைய முகத்தோட இருக்கக்கூடிய நிறமாற்றம், அது உதடு, இந்த 5 உறுப்புகள் 5 வெளிப்படுத்தி, முகத்துல இருக்க 5 இருக்கு இல்லையா, கண்ணுன்றதுதான் கல்லீரல், 5 சேரும் போது கல்லீரல் தான் ஆகாயம் அப்படின்றது, காதுன்றது சிறுநீரகம், மூக்குன்றது நுரையீரல், உதடுங்கிறது மண்ணீரல், நாக்குன்றது இதயம். இது அப்புறம் அந்த தோல், அந்த கல்லீரல் அதிகமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்திலேயே அந்த கண்ணுக்கு 2 பக்கட்டும் கருப்பாயிடும். இது இந்த முகத்தை நேரடியா பார்த்தே நம்ம அந்த அறிதல் நமக்கு உணர்த்தப்படும். அதை பார்த்து அதன் பிறகு தேவைப்பட்டா நமக்கு அவங்க கால் பாதத்தை புகைப்படம் எடுத்து அனுப்ப சொல்றோம், அதுலயும் பார்த்துட்டு அதன் பிறகு அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி முடிச்ச பிறகு அவங்களுக்கு உண்டான
அந்த வழிகாட்டுதல்களை நம்ம ஒரு வடிவமைக்கிறோம். ம். புரோட்டோகால்னு சொல்லுவாங்க இல்லையா, ம். அவருக்குன்னு ஒரு இதுங்களை கழிவு நீக்கம் எப்படி அவங்க வீட்டில இருந்தே செய்யறது தான் ம். எல்லாமே. ம். அதன் பிறகு அப்பப்போ ஒரு 15 நாளைக்கோ 20 நாளைக்கு ஒரு முறை ம். நேரடியா அந்த வீடியோ மூலியமா ஜூம் கால்லையோ இல்லை வாட்ஸ்அப்லயோ ம். அவங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்குன்றத கண்காணிச்சு பேசிக்கிறோம். ம். பேசி அப்படி நம்ம வழி நடத்துறோம். ம். ஆமா. அதுல மேன்மை அடைஞ்சவங்க நிறைய பேர் மேன்மை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ம். சிறப்புங்க. அடுத்த கேள்விங்க. துருவ நல்வாழ்வு அறக்கட்டளை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது? இப்போ இந்த ஆரா யோகா மையம் அப்படின்றத இத்தனை வருடமா நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். இதுல எல்லாமே உடல் வாழ்வியல் இந்த மாதிரியான வழிகாட்டுதல்களை நம்ம வழங்கிட்டு வரோம். இதை தாண்டி மனம் அப்படின்ற ஒண்ணுக்கும் இதுல இது நம்ம வழங்குறோம், வழிகாட்டுதல் கொடுக்குறோம். இன்னும் இப்ப துருவம், நீங்க அந்த பேர்லயே பாருங்க, துருவம் நல்வாழ்வு. அப்ப நல்வாழ்வுனா என்ன? அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கணும், அந்த வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் நிறைவாகவும் இன்பமாகவும் வாழணும் அப்படின்றது. அதாவது இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைவு, இன்பம், மகிழ்ச்சி நான் சொல்லலை. மகிழ்ச்சிக்கு காரணங்கள் வேணும். இன்பம்ன்றது காரணமே இருக்காது. எப்பவுமே அந்த இன்ப நிலை, நிறைவு இருந்தாதான் இன்பம் இருக்கும். அப்ப இந்த நிறைவு எதை சம்பந்தப்படுத்தி இருக்குன்னா, ஒவ்வொருத்தருடைய தனி மனிதனுடைய மனதின் விரிவு நிலையில தான் இது இன்னொருத்தர சார்ந்து இல்லை. இப்போ ஒரு மனைவி, ஒரு பெண் நிறைவா இருக்குன்னா என்னோட கணவரால நான் நிறைவா வாழ்றேன் சொல்ல முடியாது. அது வாய்ப்பற்றது. ஏன்னா விதவிதமான கருத்துக்களை கொண்ட மனிதர்கள் தான் நம்மளை சுத்தியுமே இருப்பாங்க. அப்படிதான் படைப்பின் ஒழுங்கு அதுதான். கருத்து முரண் எல்லாருக்குள்ளுமே இருக்கும். முரண் ஒண்ணு, ஒவ்வொருத்தருக்கும் ஒருவருடைய விருப்பங்கள் இதெல்லாம் வேற வேற. படைப்பு ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மையோட தான் படைக்குது, ஒவ்வொன்றத்தையும். அப்படின்னும் போது இந்த நிறைவுன்றது ஒவ்வொருத்தருடைய தனி மனிதருடைய மனதின் விரிவு நிலை. அப்ப அந்த மனதின் விரிவு நிலை அப்படின்னு என்பது, அந்த விரிவடையணும்னா அவங்க அந்த உணர்வு நிலையில மேம்பட்ட நிலைக்கு போகணும். அது போறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பயிற்சி எல்லாம் கிடையாது. அரவணைக்கணும், வழி நடத்தணும். அதற்கு முன்னாடி இவங்க அந்த நிலையில இருக்கணும். ஒருத்தங்களுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, உனக்கு நீ தெளியும் வரை மற்றவருக்கு போதிக்க அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. போல அந்த இதை இவர்கள் முதல்ல உள்ளுக்குள்ள வரணும். அந்த மனதுக்கு உண்டான செயல்பாடுகளா, நம்ம நல்ல வாழ்க்கைக்கு உண்டான செயல்பாடுகளா நம்ம நிறைய விஷயங்கள் செயல்படுத்தணும் அப்படின்றதுதான். இது ஏற்கனவே நம்ம அந்த முழு அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, முழு அடைப்பு கொரோனா காலகட்டங்கள்ல நிறைய குழுக்கள் மூலியமா இப்ப பலாயிரம் பேர் இணைஞ்சு குழுவா ஆரா சொர்க்க வாழ்வியல் அப்படின்னு ஒரு குழு துவங்கி அதுலதான் அப்ப முதல்ல அந்த கொரோனா காலங்கள்ல ரொம்ப எல்லாருமே அச்சத்துல இருந்தாங்க. ஏன்னா அது புதுசு. அப்பதான் இப்படி ஒரு விஷயம் உலக அளவுல செயல்பாடுகள் முடக்கப்பட்டு இப்படி ஒரு ஊடகங்கள் மூலியமா நிறைய விஷயங்கள் வருதுன்னும் போது ரொம்ப அச்சத்துல இருந்தாங்க. ஆனா அந்த குழுல அந்த போக்குக்கே அவங்க மனசை போக விடாம வேற நிலைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் சிரிப்பும் அதுவுமா தான் இருந்தது இந்த குழு. இப்ப நிறைய நிகழ்வுகளை நம்ம நடத்தணும். ஏன்னா அந்த நிலை அவங்க எல்லாருமே அந்த ஊடகங்களை பார்த்துக்கிட்டு இங்க என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, அது இல்லை இந்த பக்கம் திரும்புங்க, அந்த இதை திசை திருப்பதற்கு நிறைய நிகழ்வுகளை நம்ம இணைய வழியா இப்ப நடத்தணும். இப்ப நிறைய பேர் அதுல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவர்களை நிறைய பேரை நம்மளோட இணைச்சு இந்த இணைய வழியா நம்ம வெளிப்படுத்தணும். அது போல இந்த வாழ்க்கைக்கு ஏதோ, ஏன்னா இன்னைக்கு தற்சார்பு அப்படின்றதுதான் அடிப்படை. நாளைக்கு அதுதான் எல்லாருக்குமே போக்கு, அப்படிதான் நடக்க போகுது. அது இப்பயே அதை நோக்கிதான் எல்லாருமே திரும்புறோம், மக்கள் போறாங்க.
பாருங்களேன் இன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி மருத்துவம் இல்லாத நல்ல இயற்கை வழிகளை தேடுறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதே மாதிரி இயற்கை விவசாயம் செய்யறவங்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. நம்மாழ்வார் ஐயா விரும்பின விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் செயல்படுத்துறாங்க. அப்போ அதை நாடி இன்னைக்கு நிறைய அதிகமான விஷயங்கள் நமக்கு நடந்துட்டே இருக்கிறத சூழல்ல நம்ம பார்க்குறோம். அதே போல அதை விட அதிகமா இந்த அழிவுகள் ஊழி இது நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த நல்ல வாழ்க்கை அவரவர் அந்த நிலைக்குள்ள அவங்க வாழ்க்கைய சூழலோட பொருந்தி இன்பமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக உண்டான ஒரு விருப்பத்துல துவங்கப்படுறது தான் இந்த துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை அப்படின்றது. இந்த அறக்கட்டளைன்றதும் அறக்கட்டளைனாவே எல்லாருமே ஒரு இது தெரியும் வெளியில. இதை பத்தியான விரிவான உரையாடலை நம்ம இன்னொரு உரையாடல பேசுவோம், தெரியப்படுத்தலாம். சரிங்க. அடுத்த கேள்விங்கய்யா, துருவ நல்வாழ்வு அறக்கட்டளை மூலமாக 48 நாட்கள் துருவதவம் நாள்தோறும் காலை 5 மணிக்கு, நண்பகல் 12 மணிக்கு, இரவு 7 மணிக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் 48 நாட்கள் துருவதவம் நான் செய்ய வேண்டும்? அதுவும் 3 வேளைகள் ஏன்? இந்த துருவோதவம் செய்வதால் எனக்கு என்ன பயன்? மக்கள் சார்பாக இந்த கேள்வி. என்ன பயன்? அதான் இங்க எல்லாமே விளைவு நோக்கி தானே செயல்படுறோம். இதுல என்னன்னா பயன்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதுல எத்தனை பேர் இணைகிறாங்கன்னு நீங்களே பாக்குறீங்களா? நீங்க தான் வழி நடத்துறீங்க. எத்தனை பேர் இணைகிறாங்க? ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு. இது அப்படிதான். ஏன்னா ஒரு மிகைப்படுத்துதல், அதாவது அதை ரொம்ப மிகைப்படுத்தி இத பண்ணா உங்களுக்கு இப்படிலாம் இருக்கும், இந்த மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய புனைவுகளை புகுத்தி அதை விளம்பரப்படுத்தி பண்ணோம்னா கூட்டம் வரும். அது வேண்டாம். இது மகரிஷிகள் ஒவ்வொன்றா ஞானகுரு உணர்ந்து அதை உணர்த்தி அருமையான உணர்வு நிலைகள். இதுக்கு அப்படி வரமாட்டாங்க. ஏன்னா இன்னைக்குள்ள சமூகம், மனிதர்களுடைய மனநிலை ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்கணும். அதான் விளைவு. நான் ஒண்ணு பண்ணா, அதான் மரம் நடுவோம் மழை பெறுவோம், ஒண்ணு நட்டா எனக்கு மழை பெய்யும், அது ஒண்ணு ஒரு பலன். எல்லாத்தையுமே விளைவு நோக்கியே பழகினது. ஒரு மனிதரை போய் நான் சந்திக்க போறேன் அப்படின்னா அவரால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விளைவே நோக்கி இருக்கிறதுனால இது உணர்வு நிலை. தன்னை உணர்றதும் தன் உடலை உணர்றதும் உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உள்ளுறுப்புகளை உணர்ந்து செய்யக்கூடியதான் அருமையான துருவ தவம். அதோடு அதுல எவ்வளவு எல்லாமே இருக்கு. பொது மனம், உயிரை உணர்றது, உடலை உணர்றது, நம்மோடு வாழ்ந்தவர்கள் உடலை விட்டு பிரிந்த உயிரான்மாக்களை விண் செலுத்துவது, எவ்வளவு அருமையான ஆழமான விஷயங்கள் அதுல இருக்கு. இதை ஏன் 48 நாள் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்குள்ள மனிதர்களோட மனநிலை பதட்டம், பரபரப்பு, அதீதமான அச்ச உணர்வு, இப்படிதான் இருக்காங்க. புறத்திலேயே கவனம் அதிகமா இருக்கு. ஊடகங்கள்லயே மூழ்கி கிடக்குறாங்க. கருவிகள்ல கட்டுண்டு கிடக்குறாங்க. இதுல தன்னிலை அப்படின்ற ஒண்ணே உணராம அந்த வாழ்க்கை போகுது. இதுல உறவுகள் பிளவுபடுது. கணவன் மனைவி உறவு. பாருங்களேன், இங்க குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு 5-6 பேர் இருக்கானா, 6 பேர்கிட்டையும் கருவிகள் கையில வச்சுட்டு ஆளாளுக்கு ஒரு மூலையில இருக்காங்க. ஒரு கூடி உட்காந்து பேசுறதோ அரட்டை அடிக்கிறதோ அது இல்லவே போச்சு இல்ல. அப்படி ஏதாவது பேசினாங்கன்னா கோபம் அதிகமா வருது இன்னைக்கு உள்ளவங்கள்ட்ட. ஏன்னா அந்த புறக்காட்சிகளே கட்டுண்டு கிடக்குறாங்க. அப்ப அகத்தை உணர்றதுக்கு உண்டான ஒரு சூழலே இல்லாம போச்சு. சூழல்னு சொல்றதோட இவங்க அப்படி இருக்காங்க, அதுல மயங்கி கிடக்குறாங்க. அது மோசமான விளைவுகளை கொண்டு போகுது, அது தெரிய மாட்டேங்குது.
இந்த நிலை அப்போ எப்போ அவங்கள உணர்வாங்க? இது என்ன இது ஒரு மனித பிறப்பா இது? ம். மனித பிறப்பு எவ்வளோ மகத்தானது. ம். ம். அத தொலைச்சு ம். ஒரு கருவி மூலியமாவே வாழ்க்கைய நடத்திக்கிட்டு, ம். ஆ புறத்திலேயே ஆட்பட்டு கிடந்தா, ம். உன்ன நீ எப்போ உணர்வ? ம். 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 உன்னை நீ உணர்றதுக்கு தான் இந்த மனித பிறவியே உனக்கு வழங்கப்பட்டிருக்கு. ம். 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 எத்தனையோ கோடி பிறவிகளை தாண்டி இந்த பிறவி அடைஞ்சிருக்கு. ம். 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 இதுலயும் நீ உன்னை உணராம இப்படியே வாழ்ந்து இன்னும் எத்தனை பிறப்பு எடுக்க போற? ம். 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 அதனால பிறப்பு நீ உணர்ற வரைக்கும் உனக்கு பிறப்பை இறை வழங்கும். ம். ம். இறை அது வழங்கிட்டே இருக்கு. உண்மை. உன்னை உணர்ந்து நீ திரும்ப என்னோட மடிக்கு வர்ற வரைக்கும் நீ பிறப்பு எடு. ம். 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 அது வாய்ப்புகளை கொடுத்துட்டே தான் இருக்கும். ம். ம். அப்போ இந்த ஒரு செயலையாவது செய்து நீ உன்னை உணர்ந்துக்க மாட்டியா? ம். 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 தொடர்ந்து ஒரு 48 நாட்களுக்கு ம். 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 3 முறை நம்ம வழங்குறோம். ஆமா. ஆமா. நம்ம அதை கொடுக்குறோம். ம். இணைய வழியா வழங்குறோம். ம். நீ விருப்பப்படும் போது இணைஞ்சுக்கன்னு தான் ம். சொல்றோம். ம். 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 அப்படிதான் இயல்பு அது. விருப்பத்துல தான் இதை செய்யணுமே தவிர விளைவை நோக்கி இது செய்யக்கூடாது. ம். 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 நான் என்னுடைய தாய் தந்தரோட ஆசிரியரை நான் பெறணும். ம். ம். மகரிஷிகளோட ஆசிரியரை நான் பெறணும். ம். என்னுடைய உணர்வு நிலை, சிந்தனை நான் மேம்பாடு அடையணும் ம். என்ற விருப்பம் உனக்குள்ள வரணும். ம். 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 அப்படின்னா இந்த விருப்பத்துல இதை நீ இந்த உணர்வை எடுத்துக்க ம். அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ம். ம். இது யார் தயாரா இருக்கா? பாத்தீங்கல்ல? ம். ம். இது கூட்டத்தை கூட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. ம். ஏன்னா ம். ஞானகுருவோடைய ஒரு வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் நான் தியான வழி அன்பர்கள் மூலியமா நான் கேள்விப்பட்டது. ம். 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 தியானம் நடத்துவாங்க. ம். அவங்க அங்கங்க போய் தியானம் நடத்துவாங்க. ம். ம். அப்போ ஒரு ஊர்ல போய் தியானம் இந்த நாள் நடைபெறணும்னு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. ம். 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 அறிவிச்சோன்னா அங்க இருந்த ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ம். ம். அந்த ஊர் பூரா அந்த போஸ்டர்லாம் அடிப்பாங்க இல்லையா? ம். அது இப்படிப்பட்ட ஒரு தியானம், இது இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும்னு சொல்லி பண்ண உடனே ம். சாமி அவங்க வந்து அந்த தியானத்தை நடத்த வரும்போது கட்டுக்கணங்காத கூட்டம். ம். ம். என்ன இவ்வளோ கூட்டம்? அதாவது நீங்க சாதாரணமா பொதுவா பாருங்க. ஒரு தியானம் நம்ம நடத்துறோம். நிறைய பேர் வரும்போது நமக்கு ஒரு ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆமா. இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்களே ம். அப்படின்னு சொல்லி. ம். ம். இப்ப நம்ம அந்த நிலையெல்லாம் தாண்டினதுனால நான் வழங்குறேன். ம். 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 நீ ம். விருப்பப்பட்டா வா, ம். இல்ல நான் செஞ்சுட்டு போறேன் ம். ம். அப்படிங்கிறது தான் நம்ம வழங்குறோம். ஆமா. ஒருத்தர் வந்தாலும் நம்ம ஆமா. ஆமா. வழங்குறோம். ம். ம். 2 பேர் வந்தாலும் வழங்குறோம். ஆமா. ஆமா. நிறைய பேர் வந்தாங்கன்னா அது நமக்கு தெரிய வரும்போது சரி பரவாயில்ல எத்தனை பேர் இந்த ம். உணர்வை எடுத்திருக்காங்கன்றது ஒரு ஒரு மகிழ்ச்சி, சின்ன ம். மகிழ்ச்சி வரும். ம். ம். ஆனால் ஒரு தியானத்தை நடத்தக்கூடிய ஒரு குருநாதர் ம். இவ்வளவு கூட்டம் வரும்போது அவர் அங்க மகிழ்ச்சி அடைவார் தானே? ஆனா ம். ஞானகுரு அது இல்ல. ம். அவருக்கு தெரியுது. அவர் ம். சொல்றார், ம். இந்த கூட்டத்துக்கு இல்ல, இதுக்கு இவ்வளவு கூட்டம்லாம் வரமாட்டாங்க. இது வேற மாதிரியான கூட்டம். ஏதோ ம். ரொம்ப எதிர்பார்த்து வருது. நான் இங்க ம். தியானம் இன்னைக்கு நடத்த மாட்டேன்னு திரும்பி போயிட்டாங்க. ஓ! ஆ. ம். ஏன்னா எல்லாரும் வேற ஒரு விளைவை நோக்கி அங்க வந்திருக்காங்க. ம். 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 அவங்களுக்குள்ள ஒரு விளைவு வேணும் அப்படின்றது. இது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்க. ம். ம். இந்த அதிசயம்லாம் இங்க நடக்காது. ம். 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 இறை வந்து அதிசயத்தை எல்லாம் நிகழ்த்தாது. ம். 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 சக மனிதர்கள் மூலியமா, உணர்வுகள் மூலியமா நம்மை பண்படுத்தும். ம். 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 அதை தான் நம்ம ஞானகுரு உணர்த்தியதை நம்ம பகிர்ந்து வழி நடத்துறோம். ம். 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 அப்படின்னும் போது இந்த 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு மனநிலை உனக்குள்ள நீ அதை தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீன்னா ம். 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 உனக்குள் அந்த இதை நீ பிடிச்சுக்குவ. ம். 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 அது உன்னை வழி நடத்தும். அதன் ம். பிறகு இந்த ம். உணர்வு நிலைகளை உன் உயிரில் பதிய வைக்கும் போது ம். 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 அது உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு புரிதலை, ம். ஒரு உணர்தலை ம். உனக்கு அது வழங்கும். ம். ம். அப்படிங்கிறது தான் இந்த 48 நாட்கள் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ம். அது இந்த நட்சத்திரங்கள் அந்த இதை வச்சு ஒரு 48 நாள் கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. ம். மருந்துகள்லாம் அப்படிதான் ம். கொடுப்பாங்க. ம். 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 அதன்படி ஒரு மனநிலை ஒரு ம். காலகட்டத்துக்கு நம்ம ஒரு போக்குல ம். ஒரு இதுக்கு நம்ம கொண்டு போனோம்னா ம். 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 அந்த மனம் அந்த ஒரு தன்மைய தனக்குள்ள வச்சிருக்கும். ம். 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 இப்போ எங்கேயுமே நம்ம ஒரு பதட்டமோ, ம். ஒரு பயமோ, ம். இல்ல ஒரு அதாவது ஒரு சூழல் ஏதோ ஒரு சூழல் ம். மாறி போய் ஒரு ம். பொருந்தாத சூழல் ஏற்படுதுன்னா ம். கலங்கிடக்கூடாது. ம். 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 ஒரு நிலைத்தன்மை. ம். ம். என் நிலை வந்தாலும் தன்னிலை மாறாத ஒரு நிலைக்கு ம். அந்த ம். மனம் ம். இருக்கணும் அப்படின்ற விருப்பத்துல தான் ம். நம்ம இதை கொடுக்குறோம். ம்.
அதுக்கு தான் அந்த 48 நாள் அந்த சீரான ஒரு நிலைக்கு வரட்டும் அப்படிங்கிறது. இந்த பலன் கேட்டிங்கன்னா நான் தான் சொல்றேன், எதுவுமே விளைவு நோக்காம இருக்கணும் அப்படின்றது, விருப்பத்துல செயல்படணும். அதுதான். சரிங்கய்யா. அடுத்த கேள்விங்கய்யா, இயற்கை நல ஆலோசகராகவும் இயற்கை நல சிகிச்சையாளராகவும் யோகா முதுகலைஞராகவும் இவையெல்லாம் கடந்து இறையியலாளராகவும் இருக்கிறீர்கள். நாங்கள் சாதாரண மனிதர்கள். நாங்களும் உங்களைப் போல் இறையியலாளராகவும் இயற்கை நல சிகிச்சையாளராகவும் மாறுவதற்கு துருவ நல்வாழ்வு அறக்கட்டளை துணை புரியுமா? அதாவது நீங்க விதவிதமா சொன்னீங்கல்ல, என்னென்னமோ ஒரு ஆள் தானே. இதுக்கு புறத்துலேருந்து பார்க்குறவங்க, இப்போ நீங்கள் என் கூட பயணிக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு இதாக நம்ம செய்கிறோம் அப்படின்றது தான். ஒன்றே ஒன்று தான், வழிகாட்டுறோம், அவ்வளோதான். ஒரே பேர்வில் சொன்னால் அதான். இறையியலாளர் அப்படின்ற அந்த ஒரு சொல்லுக்கு என்னன்னா, இது எல்லாமே வழங்குறது இறை தான். நமக்குள்ள சிந்தனை மேம்பாடு, சிந்தனை மூலியமா அது நம்மளோட உரையாடுது, நமக்கு உணர்த்துது. அந்த உணர்த்தல நம்ம அடுத்தவங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் அது நமக்கு உணர்த்துது. அதுதானே தவிர, அப்ப இதுல நான் இறைவனை பத்தி தானே பேச முடியும். நான் இப்ப இதுல நான் யாரு? நான் ஒண்ணுமே இல்லையே. நான் ஒரு கருவி. எனக்கு ஒரு வாய் இருக்கு, ஒரு குரல் இருக்கு, இது வழியா வெளிப்படுது. சிந்தனை வழியா இறை உணர்த்துறத நம்ம வெளிப்படுத்துறோம். அப்ப இறைவனை பத்தி உணர்த்துறதும் வழிகாட்டுறதும், இறைய உணர்றதற்கு உண்டான வழிகாட்டுதல்களை நம்ம வழிகாட்டுறோம். அதுக்கு என்ன, முதல்ல தன்னை உணரணும். இப்ப துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளைன்றது நிச்சயமா அதுதான். மானிட பிறவி என்பதே மேன்மையான ஒரு பிறப்பு. இது நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த மனிதர்கள் அப்படின்ற அந்த வார்த்தைக்கே மிக ஆழமான பொருள் உண்டு. நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்வியில சொன்னானே, கருவிலே கட்டுண்டு கிடக்கிறதும் புறத்திலே இருக்கிறது அது ஒரு பிறப்பு. மனித பிறப்பு எடுத்திருக்காங்க, பிறவி எடுக்கல. என்னைக்கு தன்னை உணர்ந்து தனக்குள் அந்த இறைய உணர்றாங்களோ அப்பதான் அவங்க மனித பிறவியா இருக்காங்க. அதான் நம்ம இதுல சொல்றோமே, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். தெய்வங்களாவும் வாழ்ந்தவங்க இருக்காங்க. வாழ்ந்தவங்க என்ன, எல்லாருக்குமே இறை அதை வழங்கிட்டு தான் இருக்கு. இதுல நீங்க இதுல பேசும்போது சொல்லுங்க, நாங்க சாதாரண மனிதர்கள், நான் ஸ்பெஷல் அப்படின்றதுலாம் இதுல கிடையாது. சாதாரணம் மேன்மையானவர்கள் அப்படின்றதுலாம் இதுல கிடையாது. அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய மனநிலையை வச்சுதான் அப்படி நம்ம பாகுபடுத்திக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். அப்படி பார்க்கவே கூடாது. அப்படி வந்துதான் நிறைய இங்க பிளவுகள் இருக்கு. ஜாதி அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி அப்படின்னு. அப்படி இல்லை. மனித உயிரின வகைகள்ல மனித பிறப்பு ஒண்ணு. மனித இனம் ஒரு இனம், மற்ற இனங்கள் போல இது ஒரு இனம், அவ்வளவுதான். இதற்கு மனதை ஆழமா புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் இந்த பிறவிக்கு அதிகமா, இந்த இனத்துக்கு அதிகமா உண்டு. அதிலிருந்து நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார், நான் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள என்னைக்கு ஒரு மனிதருக்குள்ள எழுதோ, அவர் மனித பிறவிக்கு அவர் வந்துட்டாரு. அந்த கேள்விகள் வரும்போது அவர் அந்த தேடுதலுக்குள்ள போவார். இதுக்குண்டான விடைகள் தனக்குள்ளே கிடைக்கும். முதல்ல யாராவது குருமார்கள் வழி நடத்துவாங்களா, யாராவது சரியான வழிகாட்டுதல்களை தேடும் போது அவங்கள நம்ம அரவணைச்சு அவங்களுக்கு இந்த உணர்வுகளை, உணர்த்தல்களை, மகரிஷிகள் உணர்த்தது, ஞானகுரு உணர்த்திய உணர்த்தல்களை நம்ம அவங்களுக்கு சொல்றோம். யாரையும் வழிபட சொல்லல, சடங்குகள் இல்ல, மதம் இல்லை, இது பயிற்சியும் அல்ல, எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க இயல்பு, தன்னுணர்தல், அந்த வாழ்வியல், இந்த மாதிரி இயல்பா சும்மா இருந்தா போதும். இயல்பை தொலைச்சு வெகு தூரம் போயிட்டோம். அது இந்த சமூக கட்டமைப்பு அப்படி கொண்டு போயிருக்கு. திரும்ப அவங்க
இயல்புல இருந்தாவே இறை அவங்கள எப்பவுமே அரவணைக்குது. அவங்க நம்ம இறைவன் அரவணைப்புல தான் இருக்கோம் அப்படின்றத அப்பதான் அவங்க உணர்றாங்க. அதானே உண்மை. ஆமா. அதுக்கு நம்ம இந்த ஒரு துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளைன்றது முழுக்க முழுக்க அதுதான். அந்த இயல்புக்கு ஒவ்வொரு மனிதரும் அந்த இயல்புக்கு உணர்ந்து தன் பிறப்பின் நோக்கம் என்ன, அந்த பிறவி இல்லாத ஒரு பெருநிலைக்கு போறதுக்கு உண்டான வழிகாட்டுதல்களையும் அதையும் நம்ம வழி நடத்துறோம். சரிங்கய்யா. அடுத்த கேள்வி, மறைநிலா நோன்பு நிறைநிலா சோறு இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கய்யா. மறைநிலா நோன்பு நிறைநிலா சோறு அப்படின்றது இது ஏற்கனவே நம்ம ஆரா யோகா மையத்தின் மூலியமா சொல்லியிருக்கோம். இதை திரும்பவும் நடுவில் மற்ற பணிகள்லாம் இருந்ததுனால இதை செயல்படுத்தலை. இப்போ நம்ம திரும்பவும் அதை செயல்படுத்த துவங்குறோம். அதை பற்றி நானும் உங்கள்கிட்ட உரையாடி நம்ம இப்போ அதை செயலாக்கம் பண்ணுறோம் அப்படின்றதுதான். இது என்னன்னா, அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மனிதர்களுடைய இன்னையோடைய மனநிலை அந்த கருவிகளோட கட்டுண்டு கிடக்கிறது, புற விஷயங்களே இருக்கிறது. ஒரு வீடு கூடி ஒரு குடும்பமா அந்த உறவுகளுடைய மேன்மை, அந்த உரையாடல் அப்படின்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வரிசையான வீடுகள், ஓட்டு வீடுகள்ல தான் இருந்தோம். அப்போ நல்லா நினைவு இருக்கு, எங்கள் வீட்டு வாடகை வந்து 10 ரூபா. ஆமாம், 10 ரூபா வாடகை. அப்போ வந்து இது மின்சாரம் கிடையாது, தெருவிளக்கு மட்டும் மின்சாரத்தில் எரியும். வீடுங்களுக்கு எல்லாம் மின்சார இணைப்பு கிடையாது, விளக்கு தான் மண்ணெண்ணெய் விளக்கு. அந்த விளக்குல தான் படிக்கணும், எல்லாம் வேலை செய்யணும். ஆமா, படிப்புலாம் நமக்கு அவ்வளோ வரல, விளையாட்டு அதிகமா இருக்கும். அப்ப அந்த மாலை சாயந்தரம் ஆனோன்னு என்ன பண்ணுவோம்னா, அந்த மண்ணெண்ணெய் விளக்கு மேல ஒரு அந்த கண்ணாடி இது வரும் இல்லையா, அணையாம இருக்கிறதுக்கு, அதை அந்த சாம்பல் வச்சு தொடப்பேன். நான் தான் தொடச்சி வைப்பேன். இப்ப ஏன்னா தங்கச்சி சின்ன பிள்ளையா இருக்கும், அப்ப நான் அதை சாம்பல் போட்டு தொடச்சி அதை பளபளன்னு அழகா ரேகை படியாம துணியில தொடச்சி வச்சோம்னா உள்ள அந்த விளக்க தூண்டி விட்டோம்னா அது நல்லா பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி இதுல பக்கத்து வீடுகள்லாம் நல்லா பழகுவாங்க. அப்போ இரவு சாப்பாடு வெளியில தான், வீட்டுக்கு வெளியில. சிறப்பு. வெளியில அவங்கவுங்க எல்லாமே சாப்பிடலாமா அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க சாப்பாடு வெளியில, வீட்டு வாசல்ல சுத்தி இதுல. ஆமா, அப்ப இவ்வளவு வாகனங்கள்லாம் கிடையாது. மோட்டார் வாகனம், இருசக்கர வாகனங்களும் ரொம்ப கம்மி, ஏதோ 1-2 இருக்கும். அதிகமா இருக்கிறது சைக்கிள், இவ்வளவுதான். அப்ப அந்த ரோடு தான், அது ஒரு ஊருக்குள்ள இருந்தனால அந்த பாதையில வாகனங்கள்லாம் அவ்வளோ போகாது. இப்ப அந்த ரோடு தான் எங்களுக்கு வாசலை தாண்டி வந்தா அந்த சாலை இருக்கும். அதுல உட்காந்து கட்டில் போட்டோ பாய் விரிச்சோ எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். அப்ப இந்த பிள்ளைங்களும் சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அப்போ இங்க வா இங்க வா இங்க வா, ஒவ்வொரு வீட்டு சாப்பாடும் ஒரு உருண்டை கிடைக்கும் கையில. அது அல்லவோ வாழ்க்கை, அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படி சாப்பிட்ட அந்த இதுதான் எனக்கு இன்னும் அந்த அந்த சாப்பாடோட வாசனை இப்ப நினைச்சா கூட எனக்கு வரும். அத வந்து நம்ம எல்லாரும் செய்ய வைக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம். பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க சமைச்சு அருமையா பண்ணாங்க நம்ம குழுக்கள் எல்லாருமே. இந்த வெளிநாட்டுல துபாயில அவ்வளோ அடுக்குமாடி குடியிருப்புகள்ல மேல் மாடியில வச்சு எல்லாருமே பக்கத்து வீடு எல்லாருக்கும் இது நம்ம ஒரு வாரம் முன்னாடியே அறிவிச்சிருவோம். இப்ப எல்லாருமே கூடி பேசி அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு எல்லாரும் சாப்பாடு அவங்கவுங்களுக்கு விரும்பினதை செஞ்சு மேல கொண்டு வந்து சுத்தி அமர்ந்து அப்ப அவங்கவுங்க சாப்பாடை கொடுத்து அப்படி பண்ணி சாப்பிட, அது ஒரு எவ்வளவு அழகா இருக்கும். அதுல மனிதர்கள் பரிச்சயம், உறவுகள் மேம்பாடு, அது ரொம்ப அருமையா இருக்கு, அழகான ஆனந்தமான வாழ்க்கை. ஆமா, அதுதான் வந்து இப்ப திரும்பியும் அதை நம்ம எல்லாருக்கும் நினைவூட்டலை. ஆமா, இப்ப எனக்கு நினைக்கும் போதே அது என்ன, இப்ப நிலால ஒரு பாட்டி வந்து வடை சொல்றாங்க அப்படின்னு காட்டி வந்து சமைட்டுவாங்க, அது போல இருக்கு. அந்த மாதிரி அதை நம்ம திரும்பவும் எல்லாருக்கும் நினைவூட்டல் கொடுத்து செயல்படுத்த வைக்கணும். செய்யுங்க, இத பகிர்ந்துக்குங்க. இத ஏன்னா இன்னைக்கு உள்ளது
இப்படித்தானே மகிழ்ச்சிகளை தெரியப்படுத்திக்க முடியும். ம், ம். புகைப்படம் எடுத்து ம், அந்த குழுக்கள் மூலியமா தெரியப்படுத்தும் போது ம், ம், அந்த மகிழ்ச்சி ம். எப்படி வேணா பரிமாறிக்கலாம். ம், ம், இது வந்து நிறைநிலா சோறு. ம், 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 மறைநிலா நோன்பு என்பது ம், இப்ப அந்த அமாவாசை விரதம் ம், அப்படின்னு இப்ப நிறைய பேர் இருக்காங்க. ம், ம். அதுவும் ஒரு விளைவு நோக்கி தான். ம், 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 ம். அது எதுக்கு? அந்த நோன்பு இருந்தா அன்னைக்கு வந்து அந்த இறந்தவர்களுக்காக இருக்கிறது ம், ம், அப்படின்றது. ம், இதை நம்ம ஞானகுரு அழகா உணர்த்தியிருப்பாங்க. ம், 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 இப்போ உடல் இருக்கு இல்லையா? ம், ம், இந்த உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை ம், அனைத்து உயிரினங்களுமே நுட்பமா உணரும். ம், 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 அதாவது நீங்க முதலமைச்சரா இருங்க, ம், இல்ல ஒரு நாட்டின் அதிபதியா இருங்க, ம், ஒரு ராஜாவா இருங்க, ம், ஒரு பெரிய துறை சார்ந்த மந்திரியா இருங்க, ம், ஒரு டிஜிபியா இருங்க. ம். எவ்வளோ பெரிய அடையாளங்கள் உங்களுக்கு இருந்தாலும் ம், இது எதுவுமே உங்க உடலுக்கு தெரியாது. ம், 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 இது எதுவுமே உங்களுக்கு உடலுக்கு தெரியாது. ம், அதே போல நீங்க ஒரு 5 நட்சத்திர ஓட்டத்துல ம், விலை மதிப்பு மிக்க ஒரு உணவை வாங்கி நீங்க சாப்பிட்டாலும் ம், அது பொருத்தமானதா பொருத்தமில்லாததான்றது உடலுக்கு தெரியும். ம், 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 அதே போல சூழல்ல மாற்றங்கள் ஏற்படும் போது ம், சொல்றாங்க இல்லையா? ம், 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 சூழல் மாற்றங்கள் ஏற்படும் போது ம். அந்த சூழல்ல மாற்றங்களை உடல் அருமையா புரிஞ்சுக்கும். ம், ம், ம். அந்த மாற்றங்கள்ல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அது ஒரு சில மாற்றங்களை உடலுக்குள்ளே ஏற்படுத்தும். ம், 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 ம். அதான் பார்க்குறோம் இல்லையா? வெயில் காலத்துல வேர்க்குது. ஆமா, ஆமா. ஏன் வேர்க்குது? அந்த நீரை வெளியேற்றி அந்த சூடு உள்ள போயிடாம ம், ம். பாதுகாக்குது. பாதுகாக்கு. ம். குளிர்காலத்துல வெப்பம் அடைஞ்சுக்குது. ம், 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 ம். அதுபோல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஆமா. அமாவாசை பௌர்ணமி இந்த உடலுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ம், 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 ம். அந்த அமாவாசை அன்று இந்த பூமியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஒவ்வொரு கோளுமே ம், ஈர்ப்பது, புறம் தள்ளுவது ம். அப்படின்றது எல்லா உயிரினங்கள்ட்டயும் நடக்கிறது தான். ம், 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 ம். நடந்துட்டு இருக்கு. ம். இது ஒவ்வொரு கோளுக்குள்ளேயுமே நடக்கும். ம், ம், ம். பின்னாற்றல் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை ஒரு கோளம் உள்ளிருப்பது ம். தனக்கு ஆற்றல் மிகைப்படுறத புறம் தள்ளுவது நிகழ்த்திட்டே இருக்கு. ம், ம், ம். நம்மளும் சுவாசத்தை உள்ள எடுக்கிறோம், வெளிவிடுறோம். ஒரு நுண்ணுயிர் முதற்கொண்டு எல்லா உயிரினங்களுமே செய்யுது. ம், ம். இந்த அமாவாசை அன்று இந்த புவிக்கோளம் நம்ம வளர்க்கக்கூடிய புவி ம். அதிக ஈர்ப்பு தன்மையில் இருக்கும். ம், ம். விண்ணாற்றலே அன்னைக்கு அதிகமா ஈர்க்கும். ம், ம். அஹ் ஈர்க்கும் தன்மையில் இருக்கிறதும் இன்னும் நம்ம அந்த துருவ தியானத்துல நம்ம செய்யக்கூடிய துருவ நட்சத்திரம், ம், ம், ம். சப்தரிஷி மண்டலங்கள் ம், சொல்றோம் இல்லையா? ம், ம், ம். இந்த நட்சத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய உணர்வலைகள் அன்று மிக அதிகமாக பூமியை நோக்கி கொஞ்சம் அருகில் வரும். ம், ம். அருகில் வந்து அதிகமான உணர்வலைகள் இந்த பூமியை நோக்கி வரும். ம், ம், ம். இந்த உணர்வலைகள்ல என்ன நிகழுது அப்படின்னா எனக்கு விஞ்ஞானம்லாம் தெரியாது. ம், 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 ம். இந்த உணர்வலைகள் வரும்போது நம்ம பொதுவா இங்க பார்க்குறோம்ல, அமாவாசை அன்னைக்கு ரொம்ப உடல் நலம் குன்றியவர்கள், ஆமா. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க ம். அன்னைக்கு இறந்துருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கும். ஆமா, ஆமா. உயிர் பிரியும். ம், ம், ம். நிறையா உடல்ல உயிரை தக்க வச்சுக்கக்கூடிய திறன் இல்லாத நிலையில் உள்ள மனிதர்கள்லாம் அன்னைக்கு உயிரை ஆமா, ஆமா. ஈர்த்துரும். அது ம், ம், ம். கடல்லையும் சீற்றங்கள் அதிகமா இருக்கும்ல, ம், அலைகள் சீற்றம் ம், அதிகமா ம், இருக்கும். ம், ம், ம். மற்ற உயிரினங்கள்லாம் அன்னைக்கு உணவு அவ்வளவா எடுக்காது. ஆமா, ஆமா. ஆமா. ம். ஏன்னா எல்லாமே அந்த உணர்வலைகளை பெறுவதற்காக இருக்கும். செரிமான குறைவா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா. ம், ம், ம். செரிமானம் குறைவா இருக்கும். ம். அதுபோல இந்த இறந்தவர்களுக்கு அன்னைக்கு இந்த பிண்டம் போடுறதெல்லாம் நினைச்சு அவங்கள நினைச்சு பண்றாங்க இல்லையா? ம், ம். இதனுடைய ஆழமான சாரம் என்னன்னா, ம், அந்த நாட்கள்ல ம். இந்த இறந்து ஒரு 48 நாட்கள் ஆன ம், ம். நபர்கள் இருக்காங்க இல்லையா? ம், இவங்க ம். உடல் இல்லாம இருப்பாங்க. ம், 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 ம். இவர்கள் ம், திரும்பவும் இந்த இன்னொரு உடலை எடுக்காமல் ம், அந்த பிறவி இல்லாத பெருநிலைக்கு அவங்க போகணும்ன்ற ஒரு உணர்வை ம், அவர்களோடு தொடர்பில் இருந்த நபர்கள், ம், ஒரு ம். நபர் இருக்காருன்னா அவங்க தாயோ ம். தந்தையோ இறந்துட்டாங்க ம், அப்படின்னா ம், அவங்க இறந்த ஒரு 48 நாட்களுக்குள்ள இருந்தாங்கன்னா ம்.
அந்த அமாவாசை நாட்கள் அன்று அந்த சப்தரிஷி மண்டலத்தோட உணர்வலைகள், துருவ நட்சத்திரோட உணர்வலைகள் அதிகமா நம்ம புவியை நோக்கி வரும்போது அந்த ஈர்ப்புல இருக்கும். அப்ப இந்த உயிரான்மாக்கள் இதுதான் நான் போக வேண்டிய பாதை, நான் உடலை உதிர்த்த பின் நான் இங்குதான் இந்த சப்தரிஷி மண்டலத்தோடு போய் கலக்கணும் என்ற உணர்வை இங்கு உடலோடு இருக்கக்கூடிய அவருடைய உறவுகள் அந்த உணர்வை எடுத்து அவங்க அந்த உடலை விட்டு பிரிந்த உயிரான்மாவுக்கு உணர்த்தினால் அந்த உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோட போய் கலந்து ஒரு பிறவி இல்லாத பெருநிலையை அடையும். ஓ, சிறப்புங்க. அப்போ நம்ம மனித உடல் இல்லாம பிரிந்து போனாலும் அவங்களுக்கு கலக்க முடியும். அப்படிதான் கலக்க முடியும். இப்ப நம்ம உடலோடு இருக்கும்போது அந்த உணர்வலையோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். ஏன், நம்ம உடலை விட்டு பிரிந்த பின் இப்ப எடுத்த அந்த உணர்வுகள் நம்ம உடல் இல்லைனாலும் நம்ம உணர்வுல கலந்துருக்கு, உயிரில் கலந்துருக்கிறதுனால அந்த உயிரான்மா இதுதான் நான் போக வேண்டிய பாதைன்னு அங்க போகும். இந்த புவியின் ஈர்ப்புக்கு இங்க உள்ள இச்சைகள், ஆசைகள் இதுல திரும்பவும் உடல் எடுத்து பிறக்காமல் அந்த நிலைக்கு அவங்க போகிறதுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நம்ம அந்த உணர்வுகளை கொடுக்கலாம். அதோடு இந்த உணர்வு நிலைக்கு நாம் மேம்படுவதற்கு இந்த மறைநிலா நோன்புல 3 நாட்கள் சாத்வீகமான உணவுகளை எடுக்கும்போது, அதுவும் குறிப்பா இதை எப்படி வடிவமைச்சிருக்கோம், அமாவாசை இடைப்பட்ட நாள், முதல் நாள் ஒரு விரதம், அடுத்த நாள் அமாவாசை, அதுக்கு அடுத்த நாள் நிறைவு நாள். அப்ப இதுல முழுக்க முழுக்க சாத்வீகமான உணவுகள், சமைக்காத உணவுகள், ரொம்ப அதுலயும் அமாவாசை அன்னைக்கு எதுவுமே இல்லாம விரதமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன், அன்னைக்கு நீங்க எந்த உணவும் உள்ள வழங்கலைன்னா இந்த உடல் விண்ணாற்றலை ஈர்க்க ஆரம்பிச்சிடும். தானே இங்க உடலுக்கு வேணும். நம்ம நினைச்சுக்கிறோம் சாப்பாடு, சத்துள்ள சாப்பாடுகளை சாப்பிட்டு தான் நம்ம ஆற்றலோட இருக்கணும். சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டா தூக்கம் தானே வருது. ஆமா, உண்மைதான். ஆமா. அப்ப ஆற்றல்ன்றது உயிர் ஆற்றலோடு செயல்படுறதுக்கு உணவு தேவைதான். அந்த நாட்கள்ல நம்ம விரதம் இருக்கும்போது விண்ணாற்றலை அதிகமா உடல் ஈர்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த புவி அன்று இந்த உணர்வலைகளை அதிகமாக ஈர்க்குது. அது ஒரு காந்தம். பூமின்றது ஒரு மிகப்பெரிய காந்தம். இதில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே சிறு சிறு காந்த துளிகள் தான். நாம ஒரு காந்தம் தான். அதனாலதான் இங்க ஒட்டிட்டு இருக்கோம். பூமியின் மேல் பரப்புல நம்ம ஒட்டிட்டு இருக்கிறதே காந்த தன்மை தானே. அது வெப்பம், விஷம், காந்தம் அப்படின்ற கோட்பாடுல இந்த காந்தம் தான் நம்மள இங்க இணைச்சு வச்சிருக்கு. இந்த காந்தம் ஈர்ப்புல இருக்கு. இந்த புவியே ஒரு ஈர்ப்புல இருக்கு. அன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய நாமும் ஒரு காந்தம் தான். நாமும் அந்த உணவை உடலுக்குள் நிரப்பாம அன்னைக்கு அந்த ஒரு விரதத்தோட இருந்தோம்னா இது இந்த காந்தப்புலன் அதிகமா செயல்பட்டு அந்த உணர்வலைகளை அதிகமா ஈர்க்கும். இப்போ ஒரு உயிரின் நிலையே அன்னைக்கு மேன்மை பெறும். நமக்குள்ள இருக்க உயிர் சக்தி நல்லா மேன்மை அடைஞ்சு அந்த ஆற்றலோட இருக்கும். அதற்கு தான் இந்த மறைநிலா நோன்பு அப்படின்ற ஒண்ண நம்ம இந்த உணர்தல்கள் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு இதுல அந்த 3 நாட்களாவது, ஏன்னா இன்னைக்குள்ள உணவு முறையும் வாழ்க்கை முறையும் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். பொருத்தம் இல்லாத உணவுகள், பதட்டமான மனநிலை, சீரற்ற வாழ்க்கை முறை. அந்த ஒரு 3 நாளாவது நீங்க உங்களை உணருங்களேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே குறைந்த நேரத்துல நான் நலமடைவேனான்றதுதான் இங்க. உடம்பு கெடுக்கிறது பல நாட்களா. எப்படி ஒரு உடல் சீர்நிலை கேடு அடையுது, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கெடுத்தீங்க. அதே போலதான் திரும்பவும் சரியாகும். இன்னைக்கு எல்லாருக்குமே உடனே நடக்கணும்ன்ற வேகம் தான் அதிகமா இருக்கு. இந்த 3 நாளையாவது நீங்க கொஞ்சம் உங்களை உணருங்க, உடலை உணருங்கள். உடலை பற்றியான புரிதலாவது அன்னைக்கு வரணும் இல்லையா? அதற்கு தான் இந்த மறைநிலா நோன்பு அப்படின்றது. அப்ப நம்ம உணவு உட்கொண்டு அது செரிமானம் ஆகாம நம்ம உடம்பு தேங்கும் போது அது உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அப்ப இந்த நாட்கள நம்ம அந்த நோன்பு இருக்கும் பொழுது நம்ம உடலை ஒவ்வொரு செடிகளும் உணரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த உணவை நம்ம நிரப்பும் போது செரிமானத்துக்கு தான் உடல் செயல்படுது. அசதியோ இல்ல செரிமானத்துக்கு அந்த இயக்கம் முழுமையா இருக்கு. அன்று அந்த நாட்கள்ல விரதம் இருக்கும்போது உணவு கொடுக்கல.
நம்ம விரதம் இருக்கிறோம். ம். அப்படின்னும் போது அப்போ விண்ணாற்றுல தான் எல்லா உயிரினங்களுமே. இப்போ நம்ம இப்போ பொதுவா ஒரு மரம் பார்க்குறோம். ம். ஒரு பெரிய தென்னை மரமோ ஒரு ஆலமரமோ விருட்சமான மரங்களை பார்க்கும்போது நம்ம அதுக்கு கொடுக்கறது என்ன? ஒரு ஈரமான தண்ணி. ம். ம். இதுல இவ்வளோ வலிமையா இவ்வளோ பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குதுன்னா, அந்த நம்ம நினைச்சுக்கிறோமே சத்துள்ள உணவுகள், ம். இந்த மாதிரியான நிறைய இன்னைக்கு அளவுகள்லாம் வச்சிருக்கோம். ம். கலோரிஸ், நியூட்ரிஷன்லாம். ம். இங்க வெறும் தண்ணியை கொடுத்து ஒரு ஊரே மேலே ஏறி உட்காரலாம் ஒரு ஆலமரத்துல. அது எங்க இருந்து கிடைக்குது இவ்வளோ ஆற்றல்? விண்ணாற்றல் தானே. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அன்று நீங்க ஒன்றும் நீங்க நம்ம யாரும் இப்ப போருக்கு போறது இல்லை. அந்த உயிர் சக்தி நல்ல ஆற்றலோடு உள்ள இயங்கணும். அதுதான் அந்த பிராணன் சொல்லுவாங்க. அந்த பிராணனை முழுமையா உள்வாங்கிறதுக்கு தான் இந்த விரதம். சிறப்புங்கய்யா. அடுத்த கேள்வி, இந்த இந்த துருவ நல்வாழ் அறக்கட்டளை மூலமா இந்த ஞான கல்வி அறவழி தொழில் சங்கமம் இதை பத்திலாம் சொல்லுங்கய்யா. இப்போ நம்ம முதல்ல துவங்கி இருக்கிறது அறவழி தொழில் சங்கமம் அப்படின்ற ஒண்ணு. இந்த ஞான கல்வியில அடுத்து ஒரு உரையாடல நம்ம விரிவா அதை பத்தி சொல்லுவோம். சரிங்க. இப்போ இது வேண்டாம். இந்த தொழில் சங்கமம்ன்றது நம்ம இப்போ துவங்கியிருக்கோம். இது என்னன்றத நம்ம ஒரு குரல் பதிவா கொடுத்துருக்கோம். அதான் அந்த இறையின் ஒழுங்கிலிருந்து யாரெல்லாம் தொழில் செய்யறாங்களோ, ஏன்னா இன்னைக்கு இந்த தற்சார்பு வாழ்வியல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தொழில் செஞ்சு அவங்களுக்கு உண்டான பொருட்களை நம்ம ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இதை செயல்படுத்துறோம். யாரெல்லாம் அந்த நேர்மையா அறவழியில பொருட்களை நம்ம உற்பத்தி செஞ்சு அவங்க அதை சந்தைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருப்பாங்க இல்லையா. நமக்கு ஆறா யோகா மையம் இவ்வளவு வருடங்கள் நம்ம செயல்பட்டு வரனால மக்கள் தொடர்பு உலக அளவில் இருந்து நம்மள்ட்ட நிறைய மக்கள் தொடர்புல இருக்காங்க. இதன் மூலியமா அவங்களை இணைச்சு விடுறதுதான் இந்த நம்ம செயல்படுத்துறோம். அறவழியில தயாரிச்ச பொருட்கள், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நம்ம ஒரு குழு மூலியமா, இந்த துருவம் மரபு சந்தை அப்படின்ற குழு மூலியமா தெரியப்படுத்துறோம். இது இல்லாம நம்ம இணைய வழியாவும் நம்ம இதை செயல்படுத்த துவங்குறோம். இணைய வழியா ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள் சந்தை, இணைய வழி சந்தை. அது அன்னைக்கு இந்த பொருட்கள் யாரெல்லாம் தயாரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நேரடியாவே அந்த ஜூம் மீட்டிங் வழியா இணைஞ்சு அவங்க தங்களுடைய தயாரிப்புகளையும் தாங்கள் எங்க இருக்கோம், அவர்களுடைய தொடர்பை எப்படி தொடர்பு படுத்திக்கிறதுன்றதுல அவங்க தெரியப்படுத்துவாங்க. அது இணைய வழி சந்தை. இப்ப நம்ம அதை துவங்குறோம். அது இணைய வழியாவே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பொருட்கள் வேணுங்கிறோம் அவங்க மூலியமா அந்த பார்சல் மூலியமாவோ கொரியர் மூலியமாவோ அவங்கள்ட்ட இருந்து நேரடியா வாங்கிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அடிப்படை உணவுப் பொருள், இன்னைக்கு உணவுப் பொருட்கள் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இத அதிகப்படுத்தணுன்ற ஆழமான ஒரு உணர்த்தல் நமக்குள்ள எழுந்ததுனாலதான் அந்த உணவு பொருள் அடிப்படை அது ரொம்ப நேர்மையாவும் அறவழியிலையும் இருக்கணும். உணவு சம்பந்தப்பட்டதுல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா அந்த நேர்மையான வழியில தான் அவங்க தொழில் செய்யணும். உணவுன்றது வழங்கல். அதை நம்ம வணிகமா செய்றீங்களா, நேர்மையா கண்டிப்பா செய்யணும். அப்படி நம்ம குழுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம தெரியப்படுத்தி இணைக்கிறது தான் நம்ம இந்த துருவம் அறவழி தொழில் சங்கமம். சங்கமிக்கிறது, வாங்குறவங்களும் தொழில் செய்யறவங்களும் சங்கமிக்கிறது தான் நம்ம அந்த சங்கமம் சொல்றோம். சங்கமத்தை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது. சரிங்க. கடைசி கேள்விங்கய்யா, ஏழைகள் ஏன் ஏழைகளாகவே உள்ளனர்? செல்வந்தர்கள் மேலும் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏழைகள் செல்வந்தர்களாவது எப்படி, என்ன வழி? உங்கள் பார்வையில் சற்று விளக்கமாக கூறுங்க. அதாவது ஏழைகள் நீங்க சொல்ற இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்தங்களுக்கு ஒரு
கூட்டத்தை சேர்க்கணும், அரசியல்வாதிகள் இப்படிப்பட்டவங்க தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ம் அதாவது என்னோட பார்வையிலேருந்து நான் சொல்றணும் அப்படின்னா, ஆஹ், ஏழ்மையில் உள்ளவர்கள், வறுமையில் வாடுபவர்கள் சொல்லலாம். ம் ம் வறுமையில் இருப்பவர்கள், ம் ம் இதுக்கு என்ன ரெண்டுத்துக்கும் வேறுபாடு அப்படின்னா, ஆம், வறுமையில் இருப்பவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும். ம் ம் அவங்களுக்கு வாய்ப்புகளுக்காண்டி அவங்க காத்திருப்பாங்க, ம் வாய்ப்புகளுக்காண்டி அவங்க தேடுதல்லையும் இருப்பாங்க. ம் ம் இவர்களுக்கு வாய்ப்புகளை நம்ம வழங்கணும், இணைச்சி விடுறோம் அப்படின்னா அவங்க அதில் மேன்மை அடைஞ்சு வந்துடுவாங்க. ம் 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 ஆஹ், ஏழைகள் அப்படின்னு சொல்கிறவங்களே நான் எப்படி பார்க்குறேன்னா, ம் என்ன வாய்ப்புகள் கொடுத்தாலும் ம் அதுலேருந்து அவங்க மேன்மை அடையாமல் ம் மீண்டும் மீண்டும் அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, சலுகைகளை எதிர்பார்க்கறது. ம் 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 சலுகைகளை எதிர்பார்க்குறவங்க தான் ஏழைகள்னு சொல்கிறேன். ம் 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 ஆமாம், அதை தான் இவங்க இந்த அரசியல் களம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்குவாங்க. அவங்க தான் அவங்களுக்கு வேணும் சலுகைகளை கொடுக்க கொடுக்க. அதனால தான் நம்ம பார்க்குறோமே ஊடகங்களில் இந்த தேர்தல் நடக்கும்போது பணம் வழங்கப்படுது, சலுகைகளை அறிவிக்கிறாங்க அப்படின்னு. செயல்படுற மனிதர்களுக்கு எது சலுகைகள்? செயல்படாத உயிரினமும் ஒன்றும் இந்த பூமியில விலை படைக்கவே இல்லை, எல்லாமே செயல்படும். ஏதாவது உயிரினங்கள் சலுகைகளை எதிர்பார்க்குதா? அப்படி சலுகைகளை எதிர்பார்த்து பழக்கமான உயிரினங்கள் சூழல் மாறுபாடு ஏற்படும் போது செத்து போயிடும். இந்த இதுல பார்த்தோம் பாருங்க, இந்த முழு அடைப்பு லாக்டவுன் அப்ப இந்த சுற்றுப்பயணம் போற இடங்கள்ல உள்ள குரங்குகளுக்கு போறவங்க எல்லாம் கொடுத்து 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 லாக்டவுன் அப்ப அதெல்லாம் அடைக்கப்பட்டப்ப அந்த குரங்குகளுக்கு இயற்கையா போய் உணவு எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இல்லாம போச்சு. அதுல நிறைய குரங்கள் இறந்து போனதா நம்ம கேள்விப்பட்டோம். அப்ப பாத்தீங்களா, சலுகைகள்ல நம்பி இதான் கதி. சலுகைகளை நம்பி வாழ்றவங்க தான் ஏழைகள் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த வறுமையில இருப்பவங்க, ஏழைகளா இருக்கவங்க ஏன் ஏழையாவே இருக்காங்கன்னா, வறுமையில இருப்பவங்களும் இந்த வறுமையில இருப்பவங்க ஏன் வறுமையிலே இருக்காங்க, வாய்ப்புகள் வழங்கப்படும். அவங்க அந்த வறுமையே திரும்ப திரும்ப நினைப்பாங்க. அந்த உணர்வுகள் நான் அடிக்கடி சொல்றேன். நமக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம அவங்க வேண்டுதல் கூட அப்படிதான் போய் வேண்டுவாங்க. கோயிலுக்கு போனா என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற, எனக்கு மட்டும் ஏன் இந்த வறுமை, நான் வறுமையில வாடுறேன். திரும்ப திரும்ப எதை நினைக்கிறோமோ அதுவே தான் ஆகும் அப்படின்றதுதான் மறைமொழி. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாவே ஆவாய். நீ திரும்ப திரும்ப எதை நினைக்கிற, நீ வறுமையே நினைக்கிற. அதை விடுத்து நான் இப்படி ஆவேன், நான் இப்படி இருப்பேன் என்ற அந்த மாற்று சிந்தனை உனக்குள்ள வந்ததுன்னா வாய்ப்புகள் இறை வழங்கிட்டே இருக்கு. உன்னை படைப்பதற்கு முன் உனக்கு தேவையான அத்தனையும் நான் படைச்சிட்டு தான் உன்னையே அதுங்க படைக்குது. படைப்புடைய அழகான ஒரு இலக்கணமே அதான். ஒரு உயிர் படைக்கப்படுதுன்னா அதுக்கு உண்டான தேவையான அத்தனை உணவும் எல்லாம் இங்க இருக்கும். அதன் பிறகுதான் அது படைக்குது, உயிரினத்தை படைக்குது. அப்படிதான் நமக்கும் எல்லாமே இங்க இருக்கே. அதை நீ தேடி அடைவதுதான் நம்மளுடைய வேலை. அந்த செயலையாவது நீ செய்யும் தான் இறைவன் நமக்கு செயல்பட சொல்லுது. நான் இப்படி வாழ்வேன், நான் இப்படி இருப்பேன், மேம்பட்ட அந்த ஒரு சிந்தனை மேம்பாடு யாருக்குள் வருதோ அவர் மேன்மை அடைகிறார். திரும்ப திரும்ப வறுமையே நினைச்சு உழந்துட்டு இருக்கக்கூடியவர், புலம்பிக்கிட்டே இருக்கவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு கடைசி வரைக்கும். அதுதான் அவங்க அப்படியே இருப்பாங்க. இப்போ இதுல ஒப்பீடு பார்த்தீங்கன்னா, வசதியா இருப்பவங்க வசதி, ஏன்னா அவர்களுடைய சிந்தனைகள் அதை நோக்கியே இருக்கும். இன்னும் மேம்படணும் மேம்படணும், அது ஒரு விதமான அது ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும். அதாவது நம்ம முன்னோர்கள் சொன்னது என்ன, அதிக செல்வம் சேர்க்காதேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் உனக்குள்ள அதிக செல்வம் உனக்கு வழங்கப்படுது, பிறருக்கு கொடுக்க, வழங்க, பகிர்ந்து கொள்ள, அதுக்குதான் வழங்குதே தவிர நீ உனக்குள்ள அது ரொம்ப வெறியா பேயின்னு கூட சொல்லலாம். பேய் பிடித்திருந்தே தான். அதையும் தான் நம்ம பாக்குறோம். சில நம்ம கேள்விப்படுறோம், பாக்குறோம்ல, பல கோடி
அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஆமா. ம், ம், அது வழங்குதுனாவே ம், உன் மூலியமாக செயல்பட வேண்டியது நிறைய இருக்கு ம், ம், அப்படிங்கிறதானே ம், தவிர, ம், ம், அப்போ ஒரு செல்வந்தர் ம், அவர் அந்த நிலையை நோக்கி தான் அவருடைய சிந்தனைகள்லாம் இருக்கும். ம், 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 மேன்மையான இன்னும் ம், மேம்படணும், இன்னும் நிறையா செய்யணும், ம், இன்னும் இத்தனை பேருக்கு போய் சேரணும்னு பண்ணும்போது அவருக்கு செல்வம் ம், வழங்கப்படுது. ம், ம், பொருள் ம், ம், அப்படின்றது ம், அருளும் அங்க வழங்கப்படும். ம், 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 அவரவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஏற்பதான் ம், அவரு ஏழையா இருக்கிறதும், ம், வறுமையில் இருக்கவர்கள் மேன்மைப்படுறதும், ஒரு ம், செல்வந்தர் இன்னும் செல்வந்தராகவே இருப்பதற்குண்டானது ம், அவரவர் எடுக்கக்கூடிய உணர்வு நிலைகள் தானே தவிர, ம், இதுக்கு இன்னொரு நபரோ அதான் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா என்பது போல ம், அவரவர் நிலைப்பாட்டிற்கு அவரவர்களின் சிந்தனை தான் ம், காரணம் ம், ம், அப்படிங்கிறத இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். ம், ம், ம். அருமையான கேள்விகள். ஆ. ஐயா, இப்போ நீங்க இவ்வளவு சொன்னீங்க. இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, அப்போ தன்னை முதல்ல உணர வேண்டும். தன்னை முதல்ல உணர்ந்தாதான் அந்த சிந்தனை மேம்பாடு வர முடியும் அப்படின்னு எனக்கு எனக்கு புரிதலுங்க. அந்த புரிதல் சரியாங்கய்யா? ஆமா, சரிதானே. தன்னை உணரும் போது தான் அதான் நான் அந்த நம்ம அந்த முன்னாடி உரையாடலாம் சொன்னோம் ம், இல்லையா? ம், ம், அஹ் நான் எதற்காக, ம், என் பிறப்பு எதற்காக, ம், ம், நான் யார், எதற்காக படைக்கப்பட்டேன், ம், இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள எழும். ம், எல்லாருக்குமே இந்த ம், கேள்விகள் எழும். ம், ம், எழும்போது அதுல தனக்குள் அந்த விடை ஆழமா அந்த சிந்தனை வழி நடத்தும். ம், 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 அத அவங்க அந்த இதுல தொடர்புல அப்படியே இருந்தாங்கன்னா, ம், 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 அது இன்னும் பண்படுத்தி அந்த சிந்தனை. இதுல இன்னொன்னு, இந்த கேள்வி வரவே, ம், இந்த ம், கேள்வி ஒரு நபருக்குள் எழுவதற்கே அவர் பல பிறவிகளை கடந்து வந்திருக்கணும். ம், ம், உண்மைதான். ம், ம், ஆமா. ம், அப்போ ஒரு பிறப்பின் ஆஹ், படிநிலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ம், 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 அந்த நிலைக்கு வரும்போது தான் இந்த கேள்விகள் உள்ள எழும். ம், 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 ஆனால் ம், இந்த கேள்விகள் எல்லாருக்குள்ளுமே எழுது. ம், 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 நீ இந்த படிநிலைக்காண்டி காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ இந்த பிறப்பை இப்பவே முடிக்கலாம். ம், ம், இந்த பிறவிலேயே முடிச்சு நிறைவடைஞ்சுக்கலாம். ம், அந்த ம். வாய்ப்பும் இறை வழங்குது. ஆமா, உண்மைதான். ஆமா. ம், ம், அப்ப அதுக்கும் நீ உடன்படாமல் நீ ம், புற செயல்கள், புற விஷயங்கள்லயே ஆட்பட்டு ம், நோக்கங்களை அதிகப்படுத்தி ம், ம், பற்று ரொம்ப அதிகப்படுத்தி அதுல ம், சிக்கிக்கிட்டோம்னா ம், இதுக்கு அந்த சிந்தனை போகாது. ம், 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 சிந்தனை சீர்கேடு தான் அடையும். ம், 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 அதை விரும்பணும், வேற ஒண்ணும் இல்லை. ம், விரும்பும்போது தன்னிலை உணர உணர ம், அது எல்லாமே வழங்குதே. ம், அப்புறம் என்ன, இதுக்கு என்ன ரொம்ப மெனக்கெடணுமா, செலவு பண்ண போறோமா, ம், ம், இல்ல தினமும் போய் ஏதாவது பயிற்சி எடுக்கணும், எதுவுமே இல்லையே. ம், அது ம், போற போக்குல அழகா உனக்கு வழிகாட்டுதல்களையும் உணர்த்தல்களையும் வழங்குது. ம், ம், சிந்தனைக்கு ஆட்படணும், ம், ம், அது மட்டும்தான், ம், வேற ஒண்ணும் இல்லை. இது எனக்குள்ள உரையாடுது. ம், அந்த ஆழமான உணர்த்தல்கள் மூலியமாக எனது வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு முடிவு பண்ணி வாழணும். ம், ம், அவ்வளவுதான். ம், ம். உண்மைதாங்கய்யா. ம். அதனாலதான் இப்போ இந்த ஆறா யோகா மையம் எனக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுதுங்கய்யா. எப்படின்னா, ஆரம்பத்துல உணவு முறையாலும் அந்த வாழ்க்கை நெறிமுறையாலும் இப்போ உணவு முறை கொடுத்து இப்போ புதியதா இருக்காங்கன்னா அவங்க கூட அந்த உணவு முறை எடுக்கும்போது தனக்குள்ள அந்த மாற்றம் ஏற்படுது. இப்போ அந்த வாயில தண்ணி ஊற்றி குளிக்கிறது, குளிர்ந்த நிலையில் குளிப்பது, அது மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்புறம் துருவ தவம். அப்போ இது எல்லாமே பார்க்கும் பொழுது அடிப்படையிலிருந்து அந்த உயிரானது அடுத்த நிலைக்கு தன்னை உணர்ந்து மேல்நிலைக்கு செல்லக்கூடிய இது நான் உணர்ந்தேங்க இந்த ஆரோக்கிய மையத்துல. அதனாலதான் நான் ஈர்க்கப்பட்டேன். ம், ம், ம். நான் என்னுடைய தேடல் எங்கெங்கே இருந்தது. ஆனா என்னுடைய முழுமைத்துவம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த முழுமைத்துவம்னா ஆரோக்கிய மையத்துல நடந்தது. அந்த உணவு முறை, அந்த குளியல் 10 வருடங்கள் நான் குளிச்சேங்கய்யா. பச்சை தான் குளிப்பேன். ம். ஆனா எனக்குள்ள அந்த நீர் பிடித்தெல்லாம் இருக்கும். வாயில தண்ணி ஊத்தி, முதல்ல முதுகுல தண்ணி ஊத்தி, அந்த யானையை ஊத்தி முதுகுல தண்ணி ஊத்துங்க, அப்புறம் முன்னாடி தண்ணி ஊத்துங்க, அப்புறம் தலையை ஊத்துங்க அப்படின்னு நீங்க சொன்னோன்னா அதை தொடர்ந்துங்கய்யா.
அதுலேருந்து மூக்கில் நீர் பிடிதல் நின்று போச்சு. அதாவது உடம்பு வந்து சூடு ஏறுறது இறங்குது எல்லாம் அப்பத்துலேருந்து உள்ள நடக்குதுங்க ஐயா. அதாவது உடம்பு இருமல் வருதுன்னா தண்ணி குடு அப்படின்னு என்னோட உடம்பு சொல்லுது. அப்போ அந்த நிலைக்கு நான் புரிந்து கொண்டேன். அப்போ வந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, மக்கள் வந்து இந்த வறுமையில ஏழ்மையில இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்போ வந்து இந்த உணவு முறை, வாழ்வியல் முறைகள், அப்புறம் துருவதவம் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது ஒரு அடிப்படையான மக்கள் கூட இப்போ இந்த இதெல்லாம் வாழ்வியலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா மேல்நிலை அடையலாம் அப்படின்னு என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணமா இருக்குதுங்க. இது என்ன சொல்றீங்க? சரியா சொல்லுங்கய்யா. சரிதான் செம்மல். இது ஒன்றும் இது இயல்பு தானே, நம்ம பண்றது எல்லாமே இயல்பு தான். இது ஒன்றும் என்னுடைய புதிய கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் இல்லை. இயல்புக்கு தான் திரும்ப சொல்றோம். செயலை செய்யுங்க, அதாவது முடங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன என் நிலை இருந்தாலும் நான் அதிகாலையில் கண் விழிச்சிருவேன், குளிச்சிருவேன். எனக்கு அதுக்கு பிறகு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்வேன். அதை செய்ய ஏன் அதுலயே மூழ்கி கிடக்குற? தோல்வியோ ஒரு இழப்போ வருது, சரி, அந்த இழப்புலயே மூழ்கி கிடக்காம உன்னோட செயலை செய். அது மூலியமா உன்னுடைய மனம் அடுத்த நிலைக்கு உன் சிந்தனை தானே வழி நடத்துது. சிந்தனைதான் இறை, சிவம், கடவுள், இயற்கை எல்லாம் நீங்க எதை வேணா பேர் வச்சுக்கோங்க. அது உன்னை கைப்பிடிச்சு முடங்கி கிடக்காத, உன்னை நீ இழக்காத அப்படிங்கறத அது நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடிப்படை இந்த ஒரு செயலை செய்ய என்ன ஆக போகுது, அவ்வளவுதானே. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் குளிக்க மாட்டேன்னு இருக்க முடியுமா? அதை செஞ்சுட்டு போங்களேன். குளிச்சா சரியாயிடுமான்னு சிரிப்பா இருக்கும் நான் சொல்றது. செஞ்சுதான் பாருங்களேன் அப்படின்னு தான் சொல்றேன். முதல்ல துவங்குங்க. அது அப்புறம் உங்களை பிடிச்சு கொண்டு போவோம். அதாவது எப்பவுமே சொல்ற ஒரு உதாரணம் தான். இன்னைக்கு உள்ள மனிதர்களுக்கு என்ன எப்படி இருக்கு தெரியுமா இருக்கு, விளையாட்டா சொல்றது நானு. ஒரு மாலை ஒரு 7 மணி 8 மணிக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போனோம். சரி, சென்னையில இருந்து பாண்டிச்சேரி போகணும்னு வச்சுக்கோங்க. கார்ல போலாம் அப்படின்னு கார்ல ஏறி உக்காந்தாச்சு. காரை இயக்கியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடி விளக்கு 8 மணி இரவுன்னு வச்சுக்கோங்க. சரி, விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டோன்னா முன்னாடி பாருங்க, பாண்டிச்சேரி தெரியலையே அப்படின்னு போகாம இருக்குமா? தெரியுமா என்ன? தெரியாது. 10 அடிக்கு தானே தெரியும். ஆரம்பிச்சிடுறீங்கல்ல, தூங்கிடுறீங்க. நீங்க பாண்டிச்சேரி போய் சேர்ந்துறீங்க. அழகா போய் சேர்ந்துரும். அந்த 10 அடி தூர விளக்கு வெளிச்சத்தை வச்சு நம்ம பயணங்கள் அப்படியே போகுது. இதுதானே, இவ்வளவுதான். அது போல நம்ம என்ன பண்றோம் ஆரா யோகா மையம் மூலியமா. அதாவது இப்ப நீங்க ஆரா யோகா மையத்துக்கு உங்க வீட்டுல இருந்து வரீங்க. நீங்க எங்க இருந்தோ வரீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஊர்ல இருந்தே வரீங்க. அப்ப நீங்க அந்த அந்த வழியை வந்த அடையத்துக்கு நீங்க என்ன இன்னைக்கு பயன்படுத்துறீங்க? கூகுள் மேப். மேப் பயன்படுத்துறீங்க. அதை வச்சு கரெக்டா வந்து சேர்ந்துடுறீங்க. சரியான பாதையை இது பண்ணி வந்து அடைஞ்சிருக்கீங்க. இங்கேயும் முடிச்சிடுறீங்க. திரும்பவும் நீங்க வீட்டுக்கு போறதுக்கு அதே மேப்பை வச்சு போறீங்க. அதே போலதான் நீங்க வாழ்க்கையில ஒரு நிலை அடையிறதுக்கு இது ஒரு ரூட் மேப் மாதிரி, அடிப்படை. இதுல இருந்து பாதை விலகி நீங்க எங்கெங்கயோ சுத்துறீங்க. நம்ம என்ன சொல்றோம், இதுதான் இந்த பாதைக்கு திருப்பி விடுறோம். இந்த பாதையில போங்க, நீங்க இது எல்லாமே அடைஞ்சிடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அடைஞ்சிடலாம். அதான் நம்ம ஒரு சொல்றோம் இல்லையா, அதுலயும் தூங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் வெற்றின்னு அந்த இதுல பண்றதும், இங்கு நீ விரும்பும் அனைத்தும் சாத்தியமே, உன்னிடம் நீ சரணடைந்தால் தான் சொல்றோம். நீ வேற எங்கேயும் தேட வேண்டாம், உன்கிட்ட நீ சரண்டர் அடை, அது போதும். எனக்கு நிறைய கொடுத்தது அதுதாங்க முதல்ல. அதாவது உங்களுடைய உயிர் என்ன சொல்லுது பாருங்க, கவனி, நீங்க முதல்ல சொன்னீங்க. அப்போ அதுதாங்க எனக்குள்ள நிறைவு கொடுத்தது. சொல்லுங்க. அந்த உணர்த்தல் தான் நம்ம உணர்த்துறோம் எல்லாருக்கும். அந்த பாதைகளே நம்ம மாத்தி விடுறோம். அந்த பாதையில யாரு காத்திருக்கிறா? இறைவன் காத்திருக்கார். என்னோட பிள்ளை வழி மாறி வேற பாதையில போயிட்டு இருக்கானே, கையை விரிச்சு அந்த இறை காத்துக்கிட்டே இருக்கும். என்னை நோக்கி நீ நடந்து மட்டும் வா, உன்னை நோக்கி நான் ஓடி வரேன்னு சொல்லும். இறை அதுதான் சொல்லுது. அந்த பாதை உன்னை உணர்,
உனக்குள்ளே எல்லாம் இருக்கு, ம் நீ என்னோட பிள்ளை தானே. ம் அது என்னைக்கும் ஒரு நாளும் நம்மளை மறுப்பதும் இல்லை, கைவிடுறதும் இல்லை. ம் 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 நம்ம தான் அப்பப்போ அவரோட கையை விட்டுட்டு ஓடிடுறோம். ம் ம் இச்சைகளுக்கும் ஆஹ், இந்த என்ன சொல்றது, அகந்தை, ம் இருமாப்பு, ம் ஆணவம், இதுக்கெல்லாம் போகும்போது அவர் விரல விடுறது, ம் ம் விட்டுட்டு ஓடிடும். ம் எல்லாம் போய் அடிபட்டு உதப்பட்டு வரும்போது திருப்பியும் அங்க வந்து வைக்கும்போது அவரு கையை நீட்ட மறுக்கிறதே கிடையாது. நிகழ்காலத்து வாழ தவற விட்டுறோம். ஆஹ் ம் ம் அவரு இதெல்லாம் போய் சுத்திட்டு வரும்போது அவர் கையை நீட்ட மறுக்கிறது இல்லை. வா, ம் அவர் காத்திருக்காரு. அவர் ம் ம் அதைத்தான் நம்ம சொல்றோம், இதை உணர்ந்ததுனால உணர்த்துறோம் ம் அப்படின்றது. ம் அந்த அரவணைப்பு எல்லாருக்குள்ளயும் வரும்போது இந்த பூமியே சொர்க்கம் உண்மைங்க. அப்படின்றது இது எல்லாருக்குள்ளும் மலரணும். கண்டிப்பாங்க. ம். நல்லது. இந்த உலகத்தை மாத்திர முடியுமா, ஊரை மாத்திர முடியுமா, அது நல்லா தெரியும், நமக்கு தெரியும் அது மாத்த முடியாதுன்றது. நம்மை நாம் சொல்ல முடியும். அவ்வளவுதான். நம்ம மாத்திக்கணும். ஒவ்வொருத்தரும் ம். உன்னிடமிருந்து துவங்கு. ம் 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 இந்த உலகம் அழகாதான் படைக்கப்பட்டிருக்கு. ம் 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 நீ உனக்குள் மலரும் போது ம் இந்த உலகம் எவ்வளவு அழகா படைக்கப்பட்டிருன்றது தெரியும். ம் ம் உனக்குள் அது மறைக்கப்படும் போது ம் இது வேறு மாதிரியா தெரியும். ம் ம் பார்வை ஒண்ணுதான், ம் பார்க்கும் விதம் தான் இங்க மாத்திரம். ம் 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 சரிங்க. சிறப்புங்கய்யா. ம் இத்தனை கேளுக்கும் சிறப்பாக பதில் வைத்தது மக்கள் சார்பாக ம் ரொம்ப நன்றி ரொம்ப தெரிவித்துக்கிறேன். நன்றி செம்மல். சந்திப்போம். நன்றிங்க. நன்றி.